என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. சீமான் நான் தான் தப்பா பேசிட்டேன், பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்ல போறாரா? கிடையாது. சீமான் ஆமா ஈழத்துக்கு போனாரு, தலைவரோடு இருந்தாரு, பயிற்சி எடுத்தாருன்னு இவங்க ஒத்துக்கு போறதும் இல்லை. இந்த சண்டைகளுக்கு ஒரு முடிவே கிடையாது. அப்ப இது எதுக்காக நடக்குது என்றால் திமுக இது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறது. ஏன் அப்படி விரும்புது? பெரியார் பேசினாரா? ஆதாரத்தை கொடு. ஆதாரம் இல்லை, நான் நீதிமன்றத்தில் கொடுக்கிறேன். பெரியார் நீ சீமான் போனாரா போகவில்லையா, அவரை பேச வைக்கிறோம் இவரை பேச வைக்கிறோம் என்று எல்லாரையும் இப்ப இவர்கள் பண்ணி கொண்டிருக்கிற இந்த கூத்திலே காணாமல் போனது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிக்கு நடந்த பாலியல் முறைகேட்டிலே யார் அந்த சார் என்கிற கேள்வி காணாமல் போனது. அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த பாலியல் முறைகேடு சம்பவம் நடந்தபோது நிறைய திமுக பிரமுகர்கள் தொடர்பில் இருக்கலாம்ங்கிற சந்தேகம் வலுவாக வந்துச்சு. ஏன்னா அந்த குற்றவாளியாக இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறோம், அவர்களோடு நெருக்கமாக இருக்கிற புகைப்படங்கள் வெளியே வந்தது. அவன் இவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பண்ணியிருக்க எல்லாமே வந்துச்சு. அப்போ நாங்கள் நியாயமாக இன்னொரு கோரிக்கை வச்சோம்னா சிபிஐக்கு மாற்று வழக்க. இன்றைக்கு சீமான் இவ்வளவு தூரம் பேசுறாரு, இன்னும் சில இடங்கள்ல சில பேர் கொஞ்சம் கோபத்தின் உச்சத்துல கொச்சையா கூட எழுதுகிறார்கள், பேசி விடுகிறார்கள். எனக்கு என்னுடைய பார்வை என்னன்னா, இதுல ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசிக்கொண்டே போக வேண்டாம். அவமானகரமாக ஒரு தலைவரை அணுக வேண்டாம். அது யாராக இருந்தாலும், எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும். இல்ல, அப்படி கொச்சையாக பேசியது பெரியார் தான் அப்படின்னு சொல்றாங்க. பேசியிருக்கார். கருத்தை தெரிவிப்பதற்கான விடுதலைங்கிறது, உரிமைங்கிறது முதலமைச்சர் ஸ்டாலினும் இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு கொடுத்த உரிமைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க அதுதான் பிரச்சனை. எங்ககிட்டே போலீஸ் இருக்குது, நீங்க எப்படி இப்படி பேசலான்னு. உங்ககிட்ட போலீஸ் இருக்கலாம். ஒட்டுமொத்த நாட்டை ஆளுவது இந்தியாவினுடைய சட்டம், அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தை கொடுத்தவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமை. யார் குறித்தும் நாங்கள் எந்த கருத்தை வேணுமானாலும் சொல்லலாம். அந்த கருத்திலே பிழை இருக்கிறதா, அது கொச்சையா பேசிட்டோமா, நீ வழக்குக்கு போடு. அதுல ஒரு பிழையே இல்லை. இவங்க பேசவே கூடாது. சீமானுடைய வாக்கு 8 விழுக்காடிலிருந்து 6 விழுக்காடு வருவது குறித்து ஸ்டாலினுக்கு கவலை இல்லை. 8 விழுக்காடிலிருந்து 10 விழுக்காடை அவர் தொடு விடுவது குறித்தும் ஸ்டாலினுக்கு கவலை இல்லை. ஸ்டாலினுடைய கவலை எல்லாம் சீமானுக்கு விழுகிற அந்த 2 விழுக்காடு வாக்கு பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு போய்விடக்கூடாது. ஆனால் நான் இப்பொழுதும் நம்புகிறேன் 26 தேர்தல் ஒரு பைபோலார் பாலிடிக்ஸா தான் இருக்க போகுது. மீண்டும் தமிழ்நாட்டில் பைபோலார் சிஸ்டம் தான் இருக்க போகுது. அது திமுக வர்சஸ் அதிமுக என்பதாகத்தான் இருக்கும். சின்ன பையன் ஒருத்தர் அதிமுக ஆட்சி காலத்துல அந்த இதுல விழுந்துட்டானுங்க, போர்வெல்ல, சுர்ஜித். அந்த செய்தி வந்த உடனேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களாக அன்றைக்கு இருந்தவர்கள் அங்கேயே இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மொத்தமா அங்கதான் இருந்துச்சு. ஒரு மணி நேரத்தையும் ஒளிபரப்புனாங்க. இதோ வந்துட்டு இப்ப நடந்துட்டு இருக்கு, இது பின்னடைவு ஏற்படுமா இல்ல முன்னேற்றமா, அதையே என்ன பண்ணாங்கன்னா இது அரசினுடைய தோல்வி என்பதை போல அன்னைக்கு மீடியா காட்டுச்சு. நான் இன்னைக்கு கேட்கிறேன், திருவண்ணாமலையில அந்த ஒரு மண் சரிவு ஏற்பட்டு ஒரு வீட்டிற்குள்ள 5 பேர் 7 பேர் மாட்டிக்கொண்டார். இந்த செய்தி எப்போ வருது? டிசம்பர் 1ஆம் தேதி இரவு வருது இந்த செய்தி. இதை ஏதாவது ஒரு மீடியா பேசிச்சாங்க. உங்க பக்கத்துல இருக்கிற திருவண்ணாமலை எங்க ஒரு முதலமைச்சர் அந்த குடும்பம் ஒண்ணு சிக்கிருச்சுன்னு உயிர் பதைக்க வேண்டாமா? பாரதிய ஜனதாவோடு கூட்டணி என்று பேசிக் கொண்டிருப்பது என்பது திமுக மீண்டும் இந்த வேலையை செய்கிறது. திமுக தான் இதை பரப்புது. பிஜேபியோட ஒரு தொடர்புல தான் இருக்கிறாங்க என்று பேசுவது. உண்மையில பிஜேபியோட தொடர்புல இருப்பது திமுக தான். நாங்க பிஜேபி கூட போயிருவோம், மீண்டும் ஒரு அலைன்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு இப்படி ஒரு கருத்தை பரப்பிட்டே இருந்தா மாற்று மதங்களைச் சேர்ந்த மக்கள், இப்ப கிறிஸ்தவர்களையோ இஸ்லாமியர்களையோ ஒரு அச்சத்திற்குள்ளேயே வைத்திருக்க முடியும் திமுகவால். அப்ப உண்மையான கள்ள தொடர்புங்கிறது இவங்களுக்குள்ளதான் இருக்கு, பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இருக்கு. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அதிமுகவின் கல்யாண சுந்தரம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த சீமான் பெரியார் தொடர்பாக நீண்ட ஒரு சர்ச்சை போய்கொண்டே இருக்கு. இதுல சீமானோடு நீண்ட காலம் பயணித்தவரா இருக்கிறீங்க, இருந்தாலும் அதிமுகல பிரதான எதிர்கட்சியில முக்கிய பொறுப்புலையும் இருக்கிறீங்க. இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா 2 விஷயம். ஒண்ணு, பெரியார் தொடர்பாக சீமான் அவர்கள் தெரிவித்தது, அதன் பிறகு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், சீமான் தலைவர் அவர்களை சந்தித்தாரா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இந்த 2த்துலயும் உங்களுடைய பார்வை என்ன? ஆமாங்க, இது எதுக்காக இவ்வளவு தூரம் முதல்ல இப்போ இந்த சமயத்துல பேசுபொருளாச்சு அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. என்ன காரணம்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி தொடங்கின காலத்துல இருந்து பெரியாரிய ஆதரவும் பெரியாரிய எதிர்ப்பும் கட்சிக்குள்ளேயே இருந்தது உண்டு. இது நாம் தமிழர் கட்சியின் தொடக்க காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற எல்லாருமே கருத்து மாறுபாடு கொண்டிருப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நான் கட்சி விட்டு வெளியேறிய அந்த சமயத்திலேயே என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கெல்லாம் முக்கிய பொறுப்பாளர்களாக வேற கட்சியில் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொன்னது பெரியாரிய கருத்துக்களோடு இவன் மாறுபட்டு பேசுறான், பெரியாரையே எதிர்த்து பேசலாமா என்றெல்லாம் சொன்னார்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்லுகிறேன், எனக்கு பெரியாரிய கருத்துக்களோடு பெரிய அளவிலான முரண்பாடுகள், கருத்து மாறுபாடுகள் உண்டு.
ஆனால் ஒரு நாளும் நான் போய் பெரியார் திருமணம் பண்ணாரு, அதை பண்ணாரு, அந்த வார்த்தை அதுக்கு போகல. நான் அவர் பேசியிருக்கிற, அவர் சொல்லி இருக்கிற அவருடைய தத்துவத்திலேயே, அவருடைய அரசியல் வழிமுறைகளிலேயே எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. அதை நான் அப்பொழுதும் பேசியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நான் சீமான் அவர்கள் அப்பொழுது என்னை கூப்பிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டதெல்லாம் உண்டு. அலைபேசியில் கூப்பிட்டு ஒரு விவாதத்தில் நான் பேசிட்டு இறங்கின உடனேயே அவருக்கு அலைபேசியில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அவர் என்னை கூப்பிட்டு, என்ன தம்பி நீ ஐயாவை பற்றி இப்படியெல்லாம் பேசு என்று சொன்னது உண்டு. ஆனால் ஒரு கருத்து மாற்றத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். இது ஏன் இந்த சமயத்தில் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியல. நீங்கள் அது பெரியார் அவர்களை சீமான் விமர்சிக்க தொடங்கிய உடனேயே அவர் மீது இவர்கள் வைக்கிற விமர்சனம் வந்து ரொம்ப அபரிமிதமானதாக இருக்கிறது. அவர் ஈழத்திற்கு போனாரா, அவர் உளவாளி வேலை பார்த்தாரா, அவர் அதை செய்தாரா என்றெல்லாம் இவர்கள் இன்றைக்கு எத்தனை காலம் கழிச்சு பேசுறீங்க? 15 ஆண்டுகள் முழுமையாக முடிந்து போய்விட்ட பிறகு இன்றைக்கு திராவிட அமைப்பில். ஆனால் எனக்கு இதில் ஒரு விஷயம் தெளிவாகப்படுது. இதில் யார் பக்கம் இப்போ இந்த சண்டை முடியவே போகிறதில்லை. எந்த பெரியாரிய ஆதரவாளர்களும் பெரியார் தப்பு தான், அவர் தப்பாக தான் பேசிட்டாரு, அவர் சொன்ன கருத்து தப்புன்னு ஏற்றுக்கு போகிறாங்களா? கிடையாது. சீமான் வந்து நான் தான் தப்பாக பேசிட்டேன், பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்ல போகிறாரா? கிடையாது. சீமான் ஆமாம் ஈழத்துக்கு போனார், தலைவரோடு இருந்தார், பயிற்சி எடுத்தாருன்னு இவங்க ஒத்துக்கு போகிறதும் இல்லை. நான் போகவே இல்லைன்னு அவர் சொல்ல போகிறதும் இல்லை, இல்லைங்களா? இந்த சண்டைகளுக்கு ஒரு முடிவே கிடையாது. அப்ப இது எதுக்காக நடக்குது? இதை சரியா யார் பயன்படுத்துறா? சீமான் அவர்களினுடைய வீடு முற்றுகை என்று சொல்லுகிறவர்கள் யார்? பெரியாரிய ஆதரவாளர்கள், இல்லைங்களா? அந்த கருத்தை ஆதரிக்கிறவர்கள் சில அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க. இந்த அமைப்புகள் வந்து பூரண ஆதரவை யாருக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க? தமிழ்நாடு அரசை நடத்துகிற திமுக கட்சிக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உண்மையில் ஒரு ஆளுங்கட்சி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று சொன்னால், ஆளுங்கட்சியின் ஆதரவாளர்கள் முன்னெடுப்பார்கள் என்று சொன்னால், அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட கூட்டமாக இருந்திருக்கணும். ஒரு திமுக காரன் கூட போகவில்லை. திமுக காரர்கள் அந்த பக்கமே அந்த பிரச்சனை பற்றி அவர்கள் பேசவில்லை. ஏதோ ஒரு அமைச்சர் 2 பேர் போற வகையிலே ஏதோ சொல்லிட்டு போறாங்களே ஒழிய திமுக அது குறித்து எந்த கவலையும் படவில்லை. சில பொறுப்பாளர்களை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறது, போராட்டங்களில் எல்லாம் களமிறங்கவில்லை. என்றால் திமுக இது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறது. இந்த சண்டை நடக்கணும், இது தொடரணும். ஏன் அப்படி விரும்புது? ஒருவேளை இப்ப பெரியாரை பேசுவதால் நீங்க தத்துவார்த்த களத்துல அவங்களுக்கு நடக்கிற சண்டை விட்டுரும், ஒரு பக்கம் இருக்கட்டும். அரசியல் களத்துல சீமானுக்கு வந்து ஒரு 2% வாக்கு அதிகமாகலாம், அல்லது ஒரு 2% வாக்கு குறையலாம். அதை தாண்டி ஒன்றும் நடக்க போறது இல்லை, இல்லைங்களா? இது ஏதோ ஒன்று நடக்கலாம். சீமானுடைய வாக்கு 8 விழுக்காடிலிருந்து 6 விழுக்காடு வருவது குறித்து ஸ்டாலினுக்கு கவலை இல்லை. 8 விழுக்காடிலிருந்து 10 விழுக்காடை அவர் தொடு விடுவது குறித்தும் ஸ்டாலினுக்கு கவலை இல்லை. ஸ்டாலினுடைய கவலை எல்லாம் சீமானுக்கு விழுகிற அந்த 2 விழுக்காடு வாக்கு பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு போய்விடக்கூடாது. எனவே சீமான் அல்லது பாரதிய ஜனதா கட்சி இவங்கெல்லாம் இந்த வாக்குகளை பிரித்துக் கொள்வார்கள் என்றால், ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை முழுமையாக அதிமுக போகாமல் இவர்கள் எல்லாம் பிரித்துக் கொள்வார்கள் என்றால் அது சிக்கல் இல்லாத விஷயம். எனவே இப்படி ஒரு சண்டை நடப்பதை வந்து அது விரும்புகிறது ஆளுங்கட்சி. எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்களினுடைய கோபத்தை, அவருடைய அந்த தத்துவார்த்தமாக அவர் சொல்லுகிற செய்திகளை எல்லாம் ரொம்ப லாபகமாக ஆளுங்கட்சி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. சீமான் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்தாலும் திமுகவுக்கு லாபம், வாக்கு சதவீதம் குறைந்தாலும் திமுகவுக்கு லாபம். எனவே இந்த சண்டையை திமுக விரும்புகிறது, விரும்பித்தான் இது நடத்துகிறது. இந்த சண்டை நடந்த காலத்தில் இது இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுவதும் இவர்களையே காட்டிக்கொண்டு இதே விவாதம், பெரியார் பேசினாரா, ஆதாரத்தை கொடு, ஆதாரம் இல்லை நான் நீதிமன்றத்தில் கொடுக்கிறேன், பெரியார் நீ சீமான் போனாரா போகவில்லையா, அவரை பேச வைக்கிறோம் இவரை பேச வைக்கிறோம் என்று எல்லாரையும் இப்ப இவர்கள் பண்ணி கொண்டிருக்கிற இந்த கூத்திலே காணாமல் போனது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிக்கு நடந்த பாலியல் முறைகேட்டிலே யார் அந்த சார் என்கிற கேள்வி காணாமல் போனது. நீங்கள் ஒரு SIT போடுறது, உயர்நீதிமன்றம் சொல்லுது ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டு விசாரிங்கன்னு சொன்னா, அந்த சிறப்பு புலனாய்வு குழு போய் காவல்துறை அதிகாரிகளினுடைய அவர்கள் மீது 6 பேர் மீது விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறது என்கிற ஒரு செய்தி மட்டும் வந்தது. அது விவாதமாகவே இல்லை. அந்த செய்தி வந்தப்பவே முதலமைச்சர் சொன்னது பொய்யின் ஆயிருது இல்லையா? வேற யாரும் தொடர்பில்லை, இவன் ஒருத்தன் தான் போயிருக்கான், இவன் அந்த தப்பை செஞ்சா, இவனுக்கு யாரோடும் தொடர்பில்லை என்று சொன்னதே 6 காவல்துறை அதிகாரிகளோடு தொடர்பில் இருந்திருக்கிறான் என்கிற செய்தி. அது நான் சொல்ற செய்தி இல்ல, தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பத்திரிகைகள் செய்தியாக வெளியிட்டு இருக்கிறது. அந்த செய்தியிலேயே முதலமைச்சர் சொன்னது பொய்ன்னு ஆயிடுச்சு. ஆனா அது விவாத பொருளே ஆகல. பத்திரிகையாளர் சங்க தேர்தலிலே வெற்றி பெற்ற சிலர் உள்பட பத்திரிகையாளர்களினுடைய அலைபேசிகள் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவால் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஒரு செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது. பேசுபொருளே ஆகல. இந்த வழக்கு என்னாச்சுன்னு தெரியல. டங்ஸ்டன் போராட்டம் பிப்ரவரி மாசம் அவங்களுக்கு வந்து ஏலம் விடுவதற்கான அந்த ஏலம் அறிவிக்கப்படுகிறது. நவம்பர் மாசம்தான் ஏலம் எடுத்ததை மத்திய அரசு அறிவிக்கிறது. நவம்பர் மாசம் தான் ஏலம் முடிஞ்சு எடுக்கிறாங்க.
இந்த பிப்ரவரி மாதம் 7 அறிவிப்பு கொடுக்கிற போதே மாநில அரசிடம் பேசப்பட்டிருக்கிறது. மாநில அரசு அதுக்குரிய விஷயங்களை கொடுத்திருக்கிறது, என்னென்ன இன்புட்ஸ் தேவையோ கொடுத்திருக்குது. இதெல்லாம் முடிஞ்சு ஏலம் விட்டாச்சு. நவம்பர் மாதம் ஏலம் எடுக்கிற அறிவிப்பு வந்த பிறகுதான் மாநில அரசு சொல்லுது நாங்க விட மாட்டோங்குது. ஏன்னா மக்கள் போராட தொடங்கிட்டாங்க. அப்பதான் நமக்கு எல்லாம் தெரியும், எதிர்க்கட்சியும் போராடுது, மக்கள் போராடுறாங்க, அது ரிவர்ட் ஆகுது. இன்னைக்கு அந்த பிரச்சனை பேசுறதுக்கே ஆள் இல்லை. ஏன் 10 மாசமா நீ ஏலம் விடுற விஷயத்தையும் வெளியே சொல்லல, நீ ஏதுக்கு இது பண்ணேங்கிற கேள்விக்கு பதிலும் இல்லை. அது விவாத பொருளாகவே மாற்றப்படலை. அதே போல இந்த இரும்பு காலம் குறித்த ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் கொடுத்தார். அந்த அறிவிப்பு வந்த காலம் எது, அதுக்கான ஆய்வுகள் நடந்த ஆட்சி எந்த ஆட்சி, அதை பற்றி யாரும் பேசுவதற்கு இப்படி எதுவுமே பேசப்படாமல் தமிழகத்தினுடைய சமகால பிரச்சனைகள் அத்தனையும் புறந்தள்ளி வைத்து விடுவதற்கு திமுக அழகாக இந்த பிரச்சனையை பயன்படுத்துகிறது. இதற்கு சில பெரியாரிய ஆதரவு அமைப்புகள், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, இவங்களுக்குள்ளான ஒரு முரண்பாடாக இதை மாற்றிவிட்டு இதை செய்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சருக்கு ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுக்குறவங்க இதை இப்படித்தான் பார்க்குறாங்க. சீமானுக்கு 2% அதிகமாக இல்லைன்னா குறையும் இந்த பிரச்சனையில். அதில் எது நடந்தாலும் நமக்கு நல்லது. சீமான் அழிந்தாலும் திமுகவுக்கு நல்லது. சீமான் இன்னொரு அவர் 25-35% வாங்கி ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு அல்லது எதிர்கட்சியாக உட்கார்ற அளவுக்கு வர்ற வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி வர்றதுக்கு இது எந்த வகையிலும் பயன்படாது. இந்த சண்டை இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற சண்டை இது ஒரு மீனா 1% ஏற்றும் அல்லது 1% 2% இறக்கும், இவ்வளவுதான் நடக்கும். எனவே இதை முதலமைச்சரும் திமுகவும் சரியாக பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள். இல்ல, ஆனா முதலமைச்சர் சொல்றாரு 2026 போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான், 234 தொகுதிகளையும் திமுக கூட்டணி வெல்லும் அப்படின்ட்டு வந்து முதலமைச்சர் சொல்றாரு. ஸோ முதலமைச்சர் அதிமுகவே அந்த போட்டியில வச்சிருக்கிறாரு. அதிமுகவும் திமுக அந்த போட்டி தானே சொல்றாரு. நேச்சுரலா அந்த போட்டி இருக்குங்க, இயற்கையாகவே அப்படித்தான் போட்டி இருக்கு. இந்த போட்டியில யார் வெற்றி பெற வேண்டும்னா திமுக வெற்றி பெற வேண்டும் அவங்க விரும்புவாங்கல்ல, திமுக விரும்பும். அப்ப என்ன செய்யணும்? ஒரு ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது மிகப்பெரிய அளவில் உருவாயிருக்குது தமிழ்நாட்டில். இந்த இவங்களுடைய ஆட்சி வந்து முழுமையான தோல்வி அடைந்திருக்கிறது. 10 லட்சம் கோடி நெருங்கி கொண்டு இருக்கிறாங்க மாநில கடன். நீங்க அத்தனை துறைகளும் செயலிழந்து கிடக்கிற, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, கள்ளச்சாராய, கஞ்சா விற்பனை, பெண்களுக்கு எதிரான முறைகேடுகள், நேற்றைக்கு கூட பாருங்க துரத்திட்டு போறாங்க கார்ல. இவ்வளவு சிக்கல்கள் நடக்குது. இத்தனையும் நடந்த பிறகு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. அப்படின்னா இவங்களுக்கு எதிரான வாக்குன்னு ஒன்று வந்துடும். கட்சிக்கார ஓட்டு விடுங்க, அவங்க கட்சிக்கு போட்டுக்குவான். பொதுமக்கள் பார்க்கிற போது இந்த அரசு இவ்வளவு மோசமா நம்மளை சித்திரவதை பண்ணுதே, கரண்ட் பில்லை ஏத்திட்டான், சொத்து வரி ஏத்திட்டான், இப்ப எல்லா பொருட்களின் விலையும் ஏறி போச்சு, சகலத்தையும் பண்ணி வச்சுட்டான். அப்ப இவனுக்கு எதிராக ஓட்டு போடணும்னு நினைப்பான். இப்படி ஓட்டு போடுகிற போது இந்த வாக்குகள் ஒரே இடத்துல விழுந்ததுன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா அதிமுக ஆட்சிக்கு வந்துடும். அதிமுக ஏற்கனவே அது பலமான ஒரு கட்சி. மக்களுடைய இந்த ஆன்டி இன்கம்பன்சி வேலை செய்யும் போது வந்துடும் கண்டிப்பா. அப்ப இந்த ஓட்டு அங்க ஒரு இடத்துல விழாம பிரிக்கணும். இது வந்து ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜி. இதற்காக இவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. ஏன் எனக்கு ரொம்ப அடிப்படையாக எனக்கு புரியாத கேள்வி, சீமான் அவர்கள் இவரை பற்றி இவ்வளவு பேசுகிறார், பெரியார் அவர்களை பற்றி பேசுகிறார். நான் பெரியாரோடும் பெரிய மாறுபடுகிறேன், மறுபடியும் சொல்லியிருக்கேன், மாறுபடுகிற சிந்தனை கொண்டவன் தான். ஆனால் நானும் இவர் இந்த மாதிரி செய்திகளை பேசுனதில்லை. அவர் எங்கேயோ அவர் திருமணம் பண்ணதையோ அல்லது அவர் ஏதோ இந்த மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. மொழி குறித்து அவருடைய கருத்துக்கள்ல எல்லாம் நாங்கள் நிறைய மாறுபட்டுருக்கிறோம். தேசியம் குறித்து அவருடைய பார்வையிலெல்லாம் நாங்கள் மாறுபட்டுருக்கிறோம். இன்றைக்கு சீமான் இவ்வளவு தூரம் பேசுறாரு. இன்னும் சில இடங்கள்ல சில பேர் கொஞ்சம் கோபத்தின் உச்சத்துல கொச்சையா கூட எழுதுகிறார்கள், பேசி விடுகிறார்களே. இத்தனையும் நடக்கிற போது பெரியார் தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லுகிற முதலமைச்சர் எந்த விதமான நடவடிக்கைக்கும் வரலையே. 69 வழக்குகள் என்னமோ சொல்றாங்க, டிவி விவாதத்தில் நான் பார்த்தது உங்களுக்கு சொல்றேன். 69 வழக்குகள் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும். எதுக்கு? இல்ல, ஆனா அந்த கட்சியோடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து நான் கொடுக்க விரும்பலைன்னு முதலமைச்சர் சொல்றாரு. நாம் தமிழில இருந்து இந்த 3000 பேர் இணைப்பு விழால பேசும்போது முதலமைச்சர் தான் சார் அப்படின்னு இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு ஆயிடுது பாருங்க. இப்ப நாம் தமிழர் சீமான் அவர்கள் செய்தது குற்றம் என்றால் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய முதலமைச்சர் பொறுப்பிலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவங்களுடைய பேரை சொல்றதா அவங்க வளர்றாங்க, நீங்க பேரை சொல்லலைங்கிறகாட்டி அவங்க வளர்றாங்க, அதெல்லாம் பேச்சு கிடையாது. அவங்க பண்ணினது குற்றமா இல்லையாங்கிறது பேச்சு. இப்ப வெளிப்படையா முதலமைச்சர் சொல்லுவது அவர்கள் குற்றம் செய்யவில்லை என்பதுதான். பிறகு எதுக்கு நீங்க இப்படி குதிச்சுட்டு இருக்கிறீங்க ரோட்ல? குற்றம் செய்திருந்தால் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்குங்களா? ஆட்சி உங்க ஆட்சி தான் நடக்குது. இப்ப ஒருவேளை ஆட்சியில் இருக்கிறவங்க வேற யாராவோ இருந்தாங்கன்னா இந்த பெரியார் ஆதரவாளர் சொல்லலாம். இப்ப நேற்று கூட ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த பிரச்சாரத்துல சீமான் அவர்கள் பேசும்போது வன்முறையை தூண்டி இருக்கிறான்னு சொல்லிட்டு அது மேலேயும் தான் வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது தமிழக அரசு. அதான் நான் கேட்கிறேன், அந்த பேச்சுல வழக்கு பதிவு நீங்க ஏன் கைது செய்யலன்னு கேக்குறீங்க? எந்த நடவடிக்கைக்கும் போகல. முதலமைச்சர் அதுக்கு எந்த ரியாக்டும் பண்ணல. ஏன் கைது செய்யல? ஏன் கைது செய்திருப்பார்ல குற்றமாக இருந்திருந்தால். வழக்குன்னு இப்ப போயிருக்கு, வழக்கை நீங்க விசாரிக்கிறீங்க, அந்த விசாரிச்சு அது தீர்ப்பு வர வரைக்கும் காத்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்றார், நான் பெரியாரை பற்றி அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னா அவர் ஒரு துளி கூட பின்வாங்கல அவருடைய கருத்துல. முதலமைச்சர் அது குறித்து பெருசா ரியாக்டே பண்ணல. ஏன்னா முதலமைச்சருக்கு தெளிவா தெரியுது பெரியார் வச்சு ஓட்டு இல்லைன்னு. உண்மையை வெளிப்படையா நான் சொல்றேன். அப்போ என்னன்னா சீமான் அவர்களும் என்ன நினைக்கிறாருன்னா இதனால் நம்மளை ஒன்றும் பண்ணிடவே முடியாது, இவங்க நம்மளை கைதே பண்ண மாட்டாங்கன்னு உறுதியாக தெரியுது அவருக்கு.
நம்மளை மட்டுமல்ல நம்ம கட்சி சார்ந்த யாரையும் இதுல கைது பண்றதோ வேறு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துறதோ எதுவும் இல்லைன்னு அவருக்கு தெரியுது. அவரும் கிளியரா தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இவர்களும் நாங்கள் போராடுகிறோம்னு இந்த பிரச்சனை பெருசு பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு இடையில தமிழ்நாடு அரசு வேடிக்கை பட்டு இருக்கு. முற்றுகையிட போன யார் எதுக்காக நீ ஒரு கட்சி தலைவர் வீட்டை முற்றுகையிட போற? எதுக்கு போற? 300-400 பேர் நீங்க போறீங்க. பல்வேறு அமைப்புகள்ல இருந்து போறீங்க. மரியாதைக்குரியவர்கள் வேற அங்க நிக்கிறீங்க. நீங்க எதுக்கு போனீங்க? ஏன் உங்க மேல எந்த வித நடவடிக்கையும் இல்லை? அவங்களையும் கைது பண்ணி உள்ள வச்சிருக்கலாமே. சீமான் பேசியது அவர் வழக்கு பதிவு பண்ணியாச்சு இல்ல, உள்ள வச்சிருக்கலாம், வைக்கல. இந்த பிரச்சனை தொடரணும்னு விரும்புது தமிழ்நாடு அரசு. இது இப்போ நீர்த்து போயிடக்கூடாது. இது இப்படியே கொஞ்ச நாள் பேசு பொருளா வச்சுட்டு நான் தான் சொல்றேன் பாருங்க, இந்த பிரச்சனையில ஏதாவது தீர்வு வருமா? பெரியாரை இனி ஒருக்கா நீங்க புனிதராக இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை பெரியார் மோசமானவராக இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஒன்றும் கிடையாது. அவன் கருத்தை அவன் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நாம் பேசி விடுகிறோம். அது சமூகத்திற்குள்ளே நாம் ஒரு பிரச்சாரம் செய்கிறோம். அது பாட்டுக்கு அது கரைஞ்சிட்டு போயிட்டு இருக்கணும். இது ஒரே இடத்துல நின்றுட்டு இவர் ஒரு கருத்தை சொல்லுவது. இப்ப பெரியாரை பற்றி அவர் பேசணும்னா நீங்க சீமானை பத்தி போறீங்க. ஏன் 5 வருஷமா பேசல? 5 வருஷமா இவ்வளவு பெரிய போராட்ட அளவுல பேசல, இவ்வளவு பெரிய ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு நீங்க பேட்டிகள் எடுக்கல, திடீர்னு எடுக்கிறீங்க. அதுல யார் உண்மை பேசுறாங்க பொய் பேசுறாங்கன்னு நான் சொல்லவில்லைங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் அதுதான் கேட்க வரணும். ஏன்னா இப்ப இது ஒரு திசை திருப்பும் முயற்சின்னு நீங்க சொல்றதுக்கு அடிப்படையான அந்த லாஜிக் நிச்சயமா இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கு போறதுக்கு முன்பாக 2 கேள்விகள். பெரியாரிடமிருந்து நானும் முரண்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிங்க. நீங்க முரண்பட்டிருக்கீங்கன்னா எந்தெந்த விஷயத்துல நீங்க முரண்பட்டிருக்கீங்க? அதுக்கான இல்ல, அதை எடுத்தோம்னா அது நம்ம நிறைய பேச வேண்டி வரும். இந்த நேரத்தில் அதை நான் பேச விரும்பல. குறிப்பா நான் மரியாதைக்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களோடு நான் நாம் தமிழர் கட்சியில் இருந்தபோது ஒரு விவாதம் ஒன்று செஞ்சோம். ஒரு யூடியூப் சேனலுக்காக தான் பண்ணோம். அந்த விவாதத்துல திராவிடமா தமிழ் தேசியமா என்கிற விவாதமாகத்தான் அது போச்சு. இன்னும் சொல்ல போனால் எனக்கு நல்லா நினைவு இருக்கு. திருச்சியிலிருந்து அப்ப இருந்து மாவட்ட செயலாளர் பிரபு அவர்களிடம் சொல்லி, நாம் தமிழர் கட்சி பிரபு அவர்களிடம் சொல்லி, நான் தான் ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணேன். நான் கட்சியை விட்டு வெளியேறின பிறகு அதே பட்டிமன்றத்தை வேறு கொஞ்சம் தலைப்பை மட்டும் மாற்றி மீண்டும் நடத்தினார்கள். அந்த பட்டிமன்ற தலைப்பே தமிழரின் வீழ்ச்சிக்கு மிக பெரும் காரணமாக அமைந்தது திராவிடமா ஆரியமா என்பதுதான் தலைப்பு. அதுல திராவிடமேங்கிற தலைப்புல பேசணும். அப்படி பேசின பிறகும் பேசிய போது என்னோட முரண்பட்டவர்கள் அன்றைக்கு நான் பெரியார் குறித்து பெரியாரிய கோட்பாடுகள் தமிழ் சமூகத்தில் முழுமையாக அவரை பெரும் தலைவராக ஏற்றுக்கொண்டு போவதில் உடன்பாடு இல்லைங்கிற செய்திகளை நான் அன்றைக்கு பேசிய போது அதுக்கு என் கூட மாறுபட்ட கருத்தை வச்சவர்கள் அன்னைக்கும் நாம் தமிழ் கட்சியில் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் பேசுறது எனக்கே வியப்பா இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் எப்படி மறுவாசிப்பு செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர்கள் மறுவாசிப்பு செய்து விட்டார்கள் என்றால் எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு என்னுடைய பார்வை என்னன்னா, இதுல ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசிக்கொண்டே போக வேண்டாம். அவமானகரமாக ஒரு தலைவரை அணுக வேண்டாம். அது யாராக இருந்தாலும், எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும். இல்ல, ஆனா அப்படி கொச்சையாக பேசியது பெரியார் தான் அப்படின்னு சொல்றாங்க. பேசியிருக்கார். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதுக்காக நாமளும் அதை செய்யணுமா? அதுக்காக நாம அதை சொல்லிட்டு போயிடலாமே. கொச்சையா நீங்க பெரியார்கிட்ட போனீங்கன்னா பெரியார் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் கொச்சையா பேசல, உங்க புராணங்கள்ல கொச்சையா எழுதி வச்சிருக்காண்டாங்கிறார். அப்ப அவன் எழுதி வச்சிட்டாங்கிறதுக்காக இவரு பேசிட்டாருன்னு நாம பேசுறதுக்காக இன்னொருத்தன் பேச எத்தனை காலத்துக்கு தான்? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு சொன்னவனுடைய பிள்ளைகள் அல்லவா நம்ம. கோபத்துல சிலர் பேசுறோம். ஆனா ஒரு குறைந்தபட்சம் நம்ம அதை திருத்திக்கிறதுக்கு சரி பண்ணிக்கிறதுக்கு பார்க்கலாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை யார் ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ அது அவங்க பிரச்சனை. கருத்துக்களிலே மாறுபாடு உண்டு. எல்லா தலைவர்களோடும் சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். நீங்க சொல்ல போனா இப்ப நான் சார்ந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை தொடங்குகிறார். அவர் அண்ணாயிசம் தன்னுடைய கொள்கை என்று சொல்லிக் கொள்கிறார். அவர் சொல்லித்தான் அந்த கொள்கையைத்தான் வழிதான் அதிமுக வருகிறது. இப்போ அண்ணா அவர்கள் பெரியாரோடு முரண்பட்டார். இன்னும் சொல்ல போனால் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவதை விட அண்ணாவும் கருணாநிதி அவர்களும் அன்றைக்கு பெரியாரை கடுமையாக விமர்சித்த காலம் உண்டு. இப்ப அதையே நம்ம பேசிட்டு இருக்க முடியுமா? நீ காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் நேர் எதிராக நின்று மோதி கொண்ட போது எவ்வளவு மோசமான கருத்துக்களை 2 பேர் வச்சுக்கிட்டாங்க. பாரதிய ஜனதா இன்னொரு பொது எதிரின்னு ஒருத்தர் உருவான பிறகு இவங்க 2 பேரும் இன்றைக்கு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிற நிலைமைக்கு காலம் கொண்டு வந்துட்டுருச்சு. எனவே காலத்தின் அடிப்படையில எல்லா கருத்துக்களுக்குள்ளும் ஏதாவது ஒரு சிந்தசிஸ் ஒன்று நடக்கும். அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் என்னங்கிற உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது தப்பே கிடையாது. பெரியாரோட நீங்கள் மாறுபடுங்கள், நீங்க சீமானவர்களோடு நீங்கள் மாறுபடுங்கள், தவறு கிடையாது. ஆனா கொஞ்சம் நாகரிகமா அதை பேசிட்டு கருத்துக்களை நம்ம பிரச்சாரம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜனநாயக நாடு தான். நீங்களும் எழுதிங்க, நீங்களும் பேசுங்க, அதை கருத்துக்களை உங்க கருத்தை பரப்பிட்டு போங்க. யார் அதை போய் தடுக்க போறா? இல்ல, ஆனா பெரியாரை பற்றி பேசவே கூடாது. பெரியாரை பற்றி பேசினால் நடமாட முடியாது. நீங்க மகாராஷ்டிரால போய் சிவாஜியை பேசிடுவீங்களா? பெரியார் மட்டும் இங்க எப்படி பேசுறீங்க? இந்த மாதிரியான கருத்துக்களும் அந்த இது தப்புங்க. இது நீங்க யாரை பற்றி என்ன வேண்டுமானாலும், அதாவது கொச்சையா அவமானப்படுத்தி பேசக்கூடாது, அது வேண்டியதில்லை.
ஒரு ஆனா கருத்தை தெரிவிப்பதற்கான விடுதலைங்கிறது உரிமைங்கிறது முதலமைச்சர் ஸ்டாலினும் இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு கொடுத்த உரிமைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க. அதுதான் பிரச்சனை. எங்ககிட்டே போலீஸ் இருக்குது, நீங்க எப்படி இப்படி பேசலான்னு. உங்ககிட்ட போலீஸ் இருக்கலாம். ஒட்டுமொத்த நாட்டை ஆளுவது இந்தியாவினுடைய சட்டம், அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தை கொடுத்தவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமை. யார் குறித்தும் நாங்கள் எந்த கருத்தை வேணுமானாலும் சொல்லலாம். அந்த கருத்திலே பிழை இருக்கிறதா, அது கொச்சையா பேசிட்டோமா, நீ வழக்குக்கு போடு. அது எனக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும். என்னுடைய அந்த பேச்சு உரிமைக்கான எல்லை எதுங்கிறது வரையறுக்கப்பட்டு அது நீதிமன்றம் எனக்கு தண்டனை கொடுக்கும் அல்லது என்னை விடுவிக்கும். அதுதான் நடக்க போகுது. அதுல ஒரு பிழையே இல்லை. இவங்க பேசவே கூடாது. நீங்க இப்ப சொல்றதே மகாராஷ்டிரா, நான் ஒரு டிவி விவாதத்துல பார்த்தேன். ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர், அவர் திமுகவுக்கு அவ்வளவு நெருக்கமா இருக்கிற ஒரு பத்திரிகையாளர். அவர் பேசுறாரு, சிவாஜியை பத்தி மகாராஷ்டிரால பேச முடியுமா, நாராயணகுருவை பத்தி கேரளால பேசிட்டு நடமாடிட முடியுமான்னு சொல்லுகிறவர் அடுத்த வரி இன்னொன்றை சொல்லுகிறார். எனக்கு அதுதான் சுருக்குன்னு படுது. அவர் என்னங்கிறார், வைகுந்தர் அவர்களை பேசிவிட்டு கன்னியாகுமரியில் நடக்க முடியுமாங்கிறார். நான் கேட்கிறேன், வைகுந்தரை பேசிவிட்டு கோயம்புத்தூர்ல நடந்துருவியா? அப்ப உங்களுக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வருது? வைகுந்தரை பேசினா கன்னியாகுமரிக்குள்ள மட்டும் நடமாட முடியாதான், பெரியார பேசினா தமிழ்நாட்டுக்குள்ள நடமாட முடியாதா? இது என்ன பேச்சு? இது கேட்பாங்களா இல்லையா? நீங்க என்ன சொல்லுங்க? வைகுந்தரை பேசிவிட்டு தமிழ்நாட்டில் நடமாட முடியாது, பெரியாரை பேசிவிட்டு தமிழ்நாட்டில் நடமாட முடியாதுன்னு கூட சொல்லுங்க. நாங்க அதையும் கூட, அதுல எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. சரி, ஒரு தலைவரை தப்பா பேசக்கூடாது, எந்த தலைவரையும் பேசக்கூடாது. வைகுந்தர் என்ன தரத்திலே குறைந்தவரா? கன்னியாகுமரிக்காக மட்டும் வேலை செஞ்சவரா வைகுந்தர்? ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் வழிகாட்டி இல்லையா வைகுந்தர்? அப்ப இது இவங்களுடைய மூளைக்குள்ளேயே இது பதிஞ்சு கிடக்குதுங்க. இவங்க பெரியாரிய கருத்துக்களோடு ஏங்க முரண்படக்கூடாது? அண்ணாவே முரண்பட்டார். அண்ணா முரண்பட்டார் என்று சொன்னால் அவர் தலைமையை அன்று ஏற்று நின்ற கருணாநிதியும் அன்று அவர் தலைமையை வலுவாக ஏற்று நின்ற புரட்சி தலைவரும் முரண்பட்டார்கள் தானே. தனிப்பட்ட சண்டை இல்லை பெரியார் கூட, ஆனா கருத்து ரீதியாக முரண்பட்டார்கள் தானே. ஏன்னா அப்ப அண்ணாவின் தலைமை ஏற்றிருந்தாங்களே இவங்கெல்லாம். மாறுபட்ட கருத்துக்கள் வந்தால் மாறுபட்ட கருத்துக்களை பேசுவதற்கான உரிமை இந்த நாட்டில் இருக்கிறது. அதை முதல்ல நீங்க அனுமதிக்கணும். அது உங்களுடைய மனதை காயப்படுத்துது அப்படின்னு சொன்னா அதை ஒரு ஆரோக்கியமான விவாதமா செய்யுங்க. ஒரு அப்ப கொடுங்க, ஆதாரம் கொடுங்கன்னு கேளுங்க. அவங்க ஆதாரங்களை கொடுக்கட்டும். நான் அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன், ஆதாரங்கள் இருந்தால் ஆதாரங்களை வைங்க. ஆதாரம் இல்லைன்னா, இது நாங்கள் இப்படி ஒரு செய்தியை பார்த்தோம், இந்த ஆதாரம் இல்லாமல் போச்சு, ஆனால் இதை விடுங்க, மற்றதுக்கு பதில் சொல்லுங்க, அது பேசுங்க. அது என்ன, நீங்க பேசுறது எதுவுமே தப்பாவே இருக்காதா ரெண்டு தரப்புக்குமே? சரிப்பா, நாங்கள் பண்ணது இந்த சொல் நான் தப்பாக தான் சொல்லிட்டேன், இது ஞான விவாதத்தை பேசுன்னு விவாதிச்சுட்டு போங்க. யார் உங்களை கேட்டா? அதை விட்டு போட்டு இப்படி தமிழ்நாட்டையே போட்டு குழப்பிட்டு 4-7-8 நாளா இதே பிரச்சனை. சீமான் போனாரா, சீமான் அங்கே ஆமைக்கறி சாப்பிட்டாரா, அதை பண்ணாரா, இதை பண்ணாரா? இல்லை, அதுதான் அந்த ஒரு கேள்வியோட நான் அந்த டாபிக்ல இருந்து அடுத்து மூவ் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இது திசை திருப்பும்னு நீங்க சொன்ன அந்த ஒரு இதையும் ஏற்றுக்கொண்டு நான் அந்த கேள்வி கேட்கிறேன். சீமான் அவர்கள் உண்மையில் பிரபாகரனை பார்த்தாரா அப்படிங்கிற கேள்வியை கட்டமைச்சிட்டு அது எழுந்துருச்சு. அது சம்பந்தமான விவாதங்கள் போய்கொண்டே இருக்கு. அவரோட இவ்வளவு நாள் டிராவல் பண்ண ஒரு நபராக, தமிழ் டயஸ்போராவை நல்லா தெரிஞ்ச நபராக, அவர் ஈழத்தமிழரோட பயணிச்ச, அவர்களுக்காக வேலை செய்த ஒரு நபராக, உங்களுடைய பார்வையில பிரபாகரன் சீமான் சந்திப்பு நடந்ததா இல்லையா? ஆமாங்க, இதே நாம் தமிழ் கட்சியில் இருக்கும்போதே எனக்கு இந்த கேள்வி கேட்கப்பட்டது உண்டு. நான் பல முறை அதுக்கு அப்பவே பதில் சொல்லியிருக்கேன். அதே பதில் தான் இப்பவும் நீங்கள் அதை வேணால் எடுத்து பார்க்கலாம். நான் மாற்றியெல்லாம் எதுவும் பேச விரும்பல. சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை சந்தித்தார் என்பது அன்றைக்கு அவர் சொன்னபோது இன்றைக்கு வரைக்கும் நானெல்லாம் அதை நம்புகிறேன். சரிங்களா? இதை நீ நிரூபிப்பியா அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா நான் எப்படி நிரூபிக்க முடியும்? அதை அவர் பார்த்தாங்க, பேசினாங்க. இவ்வளவு தூரம் அவர் துப்பாக்கியிலே சுட்டாரா, அவர் ஆமைக்கறி சாப்பிட்டாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. ஆனால் அது யார் சொல்லணும்? அந்த நடந்த அந்த இடத்துல இருந்தவங்க, இப்போ அந்த பொறுப்பில் இருந்தவங்க அல்லது ஒரு தலைவர் அவர் சொன்னா தான் வரும். இல்லைன்னா என்ன உண்மைன்னு யாருக்கு தெரியும்? ஒரு கருத்து, நீ ஒரு கருத்து சொல்லும்போது அவன் ஒரு கருத்தை சொல்லிடுறான், முடிஞ்சுது. அது இது ஒரு இதாகவே போயிட்டே தான் இருக்குமே ஒழிய இதில் ஒரு முடிவே வரப்போகிறது இல்லை. நான் சில ஆண்டுகள் அங்கே ஐரோப்பாவில் இருக்கிற வாய்ப்பை பெற்றவன். நான் சில நாடுகளுக்கு அங்கிருந்தே பயணித்து நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்கள்லையோ அல்லது அங்கிருந்த டிசிசி அமைப்பினுடைய கூட்டங்களில் மற்ற தலைவர்களை சந்திக்கும், முன்னாள் போராளிகள் எல்லாம் அங்கிருந்தவங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை பெற்றவன் நான். சரிங்களா? என்கிட்ட அதெல்லாம் போரெல்லாம் முடிஞ்ச காலம் 2015-16 நான் அவங்க கூட சந்திக்கும் போது எனக்கு பறந்துட்டாங்க. அதிலே கூட எனக்கு சில செய்திகள் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ அந்த செய்திகளை பேசுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. அதை நம்ம சொன்னோம்னா ஒன்று இந்த குழு பொய் பேசுகிறான்னு கத்தும், இல்லைன்னா இந்த குழு பொய் பேசுகிறான்னு கத்தும். இப்போ 2 பேத்துக்கு நிரூபிக்கிறதுக்கு எங்கிட்ட ஆதாரங்களும் இல்லை. அதனால தான் நான் இதை வேடிக்கை பார்த்துட்டு தினந்தோறும் விவாதங்கள் நடக்கிற போது அன்றைக்கு என்னோடு இருந்த நண்பர்கள் எல்லாம் என்னென்னமோ அள்ளி விடுகிற போதும் கூட நான் பார்த்துட்டு சரி பேசுங்கப்பான்ட்டு உட்காந்துருக்கு. வேற என்ன பண்ண முடியும்? இல்ல, உங்களோடு சக காலத்துல நாம் தமிழர்ல பயணிச்ச ராஜீவ்காந்தி சொல்றார்,
அந்த போட்டோ எடிட் செய்யப்பட்டது, அதுக்கான ஹார்ட் டிஸ்கை நான் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க 2 பேரும் ஒரே சமகாலத்துல நாம் தமிழ்ல அதான் இப்ப அதுதான் இப்ப பெரிய சங்கடமா இருக்கு. இப்ப நான் அவரை வந்து இல்ல அவர் வாங்கல அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்றாரு நான் வாங்கிட்டு வந்தேங்கிறார். நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்றேன். நான் வந்து சீமான் அவர்களோடு நெருக்கமாவதற்கு முன்பே சீமான் அவர்களோடு நெருக்கமாகிவிட்டவர் ராஜீவ்காந்தி. அது உண்மைதான். அப்ப அவங்க நான் வந்து சீமான் அவர்களை நேரடியாக, அதாவது கட்சி சார்ந்து நேரடியாக சந்திப்பதற்கு முன்பே நான் கட்சி பணி செய்ய தொடங்கிட்டேன். இதெல்லாம் நான் கட்சி விட்டு வெளியே வந்த சமயங்களே பேசியிருக்கேங்க. அது ஒரு பக்கம். அது அவரோடு யார் முதல் போய் சந்திச்சாங்க, யாரோடு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ அவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அதை ஒன்று சொல்லுகிறார். எனக்கு ஆனால் இப்போ அந்த 15 வருஷம் பயணிச்ச போது எனக்கு சில உண்மைகள் தெரியுமில்ல. எனக்கு ஒன்றுமே எல்லாரோடும் மிக மிக நெருக்கமாக நான் இருந்தவன். இப்போ இன்றைக்கு இவங்க பேசிட்டு இருக்கிற இறந்து போன ஒரு காமராஜ் அவர்களாட்டு, காமராஜோடு நான் நெருக்கம் கிடையாது. ஆனால் அவர் எனக்கு நல்லா தெரியும். அவர் சில அவரோடும் நான் முரண்பட்டதெல்லாம் உண்டு. இன்னைக்கு அதை பேசி என்னன்றது, அவர் இறந்து 10 வருஷம் ஆகிப்போச்சு இன்னைக்கு. அதனால் அவரோடு எனக்கு கருத்து மாறுபாடு ஏற்பட்டது உண்டு. அவர் கட்சி பத்திரிகைக்கு அவர் செய்த பிரச்சனைகள் எல்லாம் அன்றைக்கு இருந்து பேசுபொருளாக தான் இருந்துச்சு. அந்த காலங்களில் எல்லாம் நீங்கள் ஒரு யார் எல்லாரையும் தாண்டி நாங்கள் வந்து சீமானை மனதார நேசித்தோம். அவர் சொல்லுவது சரி என்று நம்பினோம். அவர் சில இடங்களில் உண்மைக்கு மாறான விஷயங்களை பேசினாலும் கூட அது வந்து இந்த மக்கள் சமூகத்திற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்று நம்பினோம். சரி சொல்றாரு, ஆனால் அது மாறுபட்ட, அதனால பிரச்சனை இல்லை, அதனால என்ன மக்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற அளவில் அவருடைய நேசம் எங்களுக்கு இருந்துச்சு. எனக்கு ஐரோப்பாவில் நான் இருந்த காலகட்டங்களில் சில பேரோட நான் பேசியிருக்கிறேன், பழகிருக்கேன்னா எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை என்னை சில பேருடைய வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. முன்னாள் போராளிகளை எல்லாம் சந்திச்சிருக்கிறோம். முக்கிய பொறுப்புகள் இருந்தவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. அதில் 2 வகையான சம்பவங்களும் நடந்தது உண்டு. சீமான் அவர்கள் அங்கே இருந்தார், போராடினார், அவர் அந்த ஆயுத பயிற்சி எடுத்தார், ஆமாம் என்று சொன்னவர்களும் உண்டு. நான் வந்து சுவிட்சர்லாண்டுக்கு பயணம் போயிருந்தப்ப அங்கே ஒரு சிவன் கோயிலில் வந்து என்னை அழைச்சிருந்தது ஒரு பள்ளிக்கூடத்தின் நிகழ்ச்சிக்காக அழைச்சிருந்தாங்க. நான் அதை முடிச்சுட்டு அந்த சிவன் கோயில் நிர்வாகத்தினரை சந்திக்கிற போது ஒரு 50 பேர் பக்கம் இருந்திருப்பாங்க. அந்த 50 பேரும் அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சொன்ன கருத்து வந்து, சீமான் அவர்களால் எங்களுக்கு பெரிய தொந்தரவு, அவர் வந்து ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொன்றோம் அப்படின்னு சொல்லுவது இங்கே இருக்கிற புலம்பெயர் தமிழர்கள் எவ்வளோ பெரிய சிக்கல் வரும் இன்னைக்கு இருக்கிறவங்க என்றெல்லாம் அவர்கள் பேசி ஒரு அரை மணி நேரம் பக்கம் நான் அவர்களோடு திருப்பி பேசி என்ன உண்மையில் அங்கே இருக்கிற சூழல் என்ன, ஏன் அவர் பேச வேண்டி இருக்கு அப்படியான இது நீங்கள் இது எப்படி தப்பாக புரிஞ்சிக்கூடாதுங்கிறத பேசி, இது நான் பெருமைக்காக சொல்லலை, இது எனக்கு ரொம்ப அழுத்தின விஷயம். நான் கட்சி விட்டு வெளியேறினப்ப என்ன காரணம்னா, சீமான் அவர்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சார். இவர் வந்து தலைமை பிடிக்க பார்க்குறான்னெல்லாம் கூட சொன்னார். நான் என்னை தாண்டி வளர தலைமை பிடிக்க போகிறான். ஆனால் இவர் மேலே அவ்வளோ விமர்சனம் வச்சவங்களோடு நான் பேசி, நான் அந்த கூட்டம் முடிஞ்சு எழுந்து வரும்போது அந்த குழுவில் இருந்த அத்தனை பேரும் சொன்னது, நாங்கள் சீமானோட உறுதியாக நிற்போம், எங்களுக்கு இப்போ புரியுது, இது சரிதான், இதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் இப்போ என்று தான் சொல்லி தான் வந்தாங்க. அதனால் 2 மாறுபட்ட கருத்துக்களையும் நான் பார்த்துருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, எல்லா நிர்வாகிகளும் பார்த்துருப்பாங்க, அங்கே போனவங்க எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அப்போ மாறுபட்ட கருத்துக்கள்ங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. நிறைய செய்திகள் இப்பவும் எனக்கு தெரியுது, ஆனால் அதையெல்லாம் சொல்கிறக்கே எனக்கு விருப்பமும் இல்லை. இது எதுக்கு நம்ம சொல்லிட்டு சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அங்கே புலம்பெயர் மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்க போதா, இல்லை ஈழத்தில் இருக்கிற தமிழனுக்கு ஏதாவது நடக்க போதா, இல்லை இவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்க போதா, யாருக்கு ஆதரவாக நம்ம பேசுகிறோங்கிறது மட்டும்தான் இப்போ இவங்க பார்ப்பாங்க. யாருக்கு நம்ம ஆதரவாக பேசுகிறோங்கிறது மட்டும் பார்ப்பாங்க. அதை ஏன் நான் சொல்லணும், நான் யாருக்குமே ஆதரவு இல்லையாப்பா. நீங்கள் நான் இப்போ ஏதாவது ஒரு கருத்து சொல்ல போனால், ஒன்று வந்து அது திராவிட தரப்புக்கு ஆதரவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா நாம் தமிழ். ஆமாங்க, 2 பேர்த்துக்கு இப்போ ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னா உண்மைன்னு ஒன்று தான் இருக்க முடியும். உண்மைன்னு ஒன்று சொன்னோம்னா இதுதான் நான் பார்த்த அனுபவம்னு சொல்லணும். அதுவே உண்மையான எனக்கும் தெரியாது. ஏன்னா என்கிட்ட சொன்னது தான் நான் கன்வே பண்ணேன். நான் களத்துக்கும் போகல, நான் தலைவரையும் பார்த்ததில்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது அதை பற்றி. நான் இங்கே போனேன், இங்கே மக்கள் இந்த முன்னாள் போராளி அனுபவத்திலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் இப்போ உணர்ந்துருப்பீங்களே இதுதான் அப்படின்னு. நான் அனுபவத்திலேருந்து உணர்ந்த விஷயம் வந்து இது எல்லாமே ஒரு அரசியலாகத்தான் எனக்கு படுது. ரொம்ப உணர்வுபூர்வமாக களத்திற்குள்ளே வந்தவர்கள் கூட ஒரு இடத்துல ரொம்ப கொச்சைப்படுத்துறது. இப்போ என்னையே அப்படி தானே கொச்சைப்படுத்துனீங்க, பணத்துக்கு போயிட்டான் அப்படின்னீங்க, ஜாதிக்கு போயிட்டான், ஜாதிக்காக போயிட்டான், இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறீங்க, அதையவே தான் பேசுகிறீங்க. அப்புறம் நீங்கள் வந்து உணர்வோடு இருக்கிறவர்கள் எல்லாம் ஒன்றுபடுத்தி ஒரு அமைப்பை கட்டணுங்கிறீங்க. எப்படி? எனக்கு சத்தியம் பண்ணி எனக்கு தெரியும் என்னுடைய உணர்வு என்னங்கிறது. நீ எந்த உணர்வையுமே மதிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை, ஒரே இதில் தான் இருக்கிறீங்க. அதனால் எனக்கு அனுபவபூர்வமாக எனக்கு இந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு வெக்ஸான நிலையில் தான் இருக்கேன்னு வைங்களேன். இது என்னத்தை பேசி என்ன போது, சரி போகட்டும், என்னைக்காச்சும் ஒரு வேளை காலம் அனுபவிச்சுன்னா இன்னொரு 30-40 வருடங்கள் கழித்து கூட சும்மா ஏதோ எழுதி வச்சுட்டு அது போகிறோம், நம்ம என்ன சந்திச்சோமோ அந்த அனுபவங்களை எழுதி வச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த ஒரு இதுவும் வரும். இப்போ சமகாலத்தில் வந்து ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரம் அவர்களும் கட்சியிலேருந்து வெளியே வந்தாங்க. ஆனால் ராஜீவ்காந்தி வந்து போய் சீமானை வந்து கடுமையாக விமர்சிக்கிறாரு, அங்கேருந்து ஆட்களை கூட்டு வந்து திமுகவில் சேர்க்கிறாரு, இந்த மாதிரி கடுமையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் கல்யாண சுந்தரம் அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு, ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுறதில்லை. ஸோ சீமான் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இன்னும் கல்யாண சுந்தருக்கு இருக்கோ அப்படிங்கிற ஒரு
இப்போங்க சாஃப்ட் கார்னர் எனக்கு சீமான் அவர்கள் மேலும் இருக்குது, ராஜீவ்காந்தி மேலேயும் இருக்குது. ராஜீவ்காந்தியும் எனக்கு சகோதரர் தானே. சீமானோட அறிமுகமானதுக்கு முன்னாடியே எனக்கு ராஜீவ்காந்தி அறிமுகமானவர். அவர் இன்னைக்கு திமுக இருக்கலாம். அவருடைய கருத்தோடு நான் மாறுபடுறேன். ஒரு விவாதத்தில் உட்கார்ந்தேன்னா ராஜீவ்காந்திக்கு விட்டு கொடுத்தாலும் நான் பேச மாட்டேன். அது நான் அங்கே பேசுறது ராஜீவ்காந்தி அல்ல என்னை பொறுத்த வரைக்கும். அங்கே பேசுறது இந்த நாட்டையே நாசமாக்கிய திமுக கும்பலின்னு ஒரு ஆள். அவ்வளோதான் என்னுடைய பார்வை. ஆனால் தனி மனிதர்கள் என்று வருகிற போது இப்போ சீமானவர்களோடு நான் பழகினா சீமானவர்களை வந்து முழுமையாக மறுதளிச்சு ஒரு கட்டத்தில் இனிமேல் இவர் தலைமையை நம்ம ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற கட்டத்தில் தான் நான் வெளியேறேன். அந்த கருத்தில் இன்னைக்கு வரைக்கும் நான் மாறுபடவும் இல்லை. அந்த கருத்தில் எனக்கு சின்ன ஒரு தயக்கம் கூட வரல. நம்ம தப்பு பண்ணிட்டோமோனாலும் எனக்கு தோணவே இல்லை. சரியான முடிவு தான் நான் எடுத்திருக்கேன் அன்றைக்கி. அதன் பிறகு அவங்களுடைய வாக்கு வங்கி ஏறுது. நாளைக்கு என்னை கேட்டவர்களாம் உண்டு. இன்னைக்கு இருந்திருந்தீங்கன்னா ஒரு பெரிய இன்னைக்கு இருக்கவே விட்டுருக்க மாட்டார் அவர் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. சரிதாங்களா? நான் இன்னைக்கு வராமல் இருந்தால் அது நடந்திருக்கேன். ஆனால் தொடக்க காலத்திலிருந்து நான் சீமானை பார்த்த காலம் இருக்கு இல்லைங்களா, அதில் அவர் பட்ட கஷ்டங்களையும் அவரோடு இருந்த காலங்களில் நான் அவரை பார்த்துருக்கேன் இல்லை, நெருக்கமாக இருந்து பார்த்துருக்கீங்களா, அதையெல்லாம் நான் ஏன் பொய்யா மறுதளிச்சுட்டு போகணும்? அந்த மனுஷனும் அவருடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய பகுதியை வந்து கொடுத்துருக்காரு. பிறகு ஒரு கருத்து மாறுபாடு வருது, ஒரு டைவர்ஷன் எடுக்கிறோம், எங்கேயோ பக்கம் நம்ம எடுத்துக்கிறோம், அது தெரியாது. அது எனக்கு அவருக்கு வந்த முரண்பாடு. ஆனால் அவரும் அதைத்தானே பண்ணியிருக்காரு. எனவே அதில் நான் பெருசாக அவங்கள விமர்சிக்கிறது வேண்டான்னு நினைக்கிறேன். அதனால் வந்து சீமானவர்கள் மீது சாஃப்ட் கார்னர் அப்படிங்கிறதுமே இல்லை, ராஜீவ்காந்தி மேலே சாஃப்ட் கார்னருங்கிறது இல்லைங்க. இந்த கட்சியை கேட்கல, சீமானவர்கள் மேலே சாஃப்ட் கார்னர் இருக்கும் அப்படின்னு. நாம அப்படி பெருசாக செய்யணும்னு நான் விரும்பலிங்க. போய் அங்கிருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து இங்கே சேர்த்தணும் அப்படிங்கிறதா. விரும்பி வந்தவர்கள் அதிமுக இருக்காங்க. இல்லை ஒருவேளை அந்த வருங்கால கூட்டணி அது சம்மந்தமான ஏதாவது ஒரு திங்கிங்கும் மைண்டில் ஒரு ஓரமாக இருக்கா? இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது என்ன நாளைக்கு அது அப்படி பார்த்தா சீமானவர்களே சொல்கிறாரு திமுகவே கூட்டணி கூப்பிட்டுச்சுங்கிறாரு. அப்போ ராஜீவ்காந்தியும் பேச விட மாட்டாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கூட்டணி வர்றதுனா வரப்போகுது, அதில் என்ன இருக்குது? அதை பற்றி சிக்கல் இல்லைங்க. அதுலேயும் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம இப்போ பேசவே முடியாதுங்க. அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அது என்னமோ போட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லையா, எந்த கட்சியிலேருந்து அதிமுக நாங்கள் இணைய விருப்பம் அப்படின்னு சொல்கிறவங்கள நான் அந்த கட்சியில் இணைச்சிருக்கிறேன். தொடக்கத்தில் நான் வந்தபோதும் என்னோடு எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் வந்து இணைஞ்சாங்க. அதன் பிறகு வந்தவர்களையும் இணைச்சிருக்கிறோம். சில சமயங்களில் கொஞ்சம் அறத்திற்கு முரணா அப்படி ஏதாவது வந்தாங்கன்னா நானே சொல்லி வேண்டாங்க, அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். அந்த மாதிரி நடந்திருக்கே ஒழிய மற்றபடி அப்படி போய் அவரை கொச்சைப்படுத்தணுங்கிற சிந்தனை எனக்கு இல்லை. அது ராஜீவ்காந்தி பேசுறதும் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ராஜீவ்காந்தி பேசுறது வந்து திமுகனுடைய கல்ச்சர். அது அவர் திமுக காரனா பேசுறாரு. நீங்க திமுகவுக்கு கல்யாண சுந்தர் ஒருவேளை திமுக இருந்தா நானும் அப்படிதான் பேசிட்டு இருந்திருப்பேன். அது வந்து திமுகவினுடைய கல்ச்சர், அது ராஜீவ்காந்தியின் கல்ச்சர் இல்லை. எனக்கு தெரியும் அவரை, எனக்கு 20 வருஷமா அவர் தெரியும். ராஜீவ்காந்தி தனி மனித இதுல நாகரிகமான மனிதன் தான், பேச்சுல நாகரிகம் உள்ள ஒரு மனிதன் தான். ஆனா திமுகவில் ஒரு நாகரிகம் இருக்க முடியாதுல்ல. அதனால அப்புறம் அவர் அப்படித்தான் பேசுறாரு. அது தப்பு. இந்த திசை திருப்பும் விஷயம் திருப்பி வரணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி யார் அந்த சார்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேம்பெயினை நீங்க கொண்டு போனீங்க. அது வந்து கொண்டு போய் யார் அந்த சார்னு தொடர்ச்சியாக வந்து போராட்டம், அது வந்து சமூக வலைதளங்களும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது. சட்டமன்றத்திலையும் நீங்கள் கொண்டு போனீங்க, எல்லாமே பார்த்தோம். ஆனால் அதில் இப்போ அடுத்தடுத்த கட்ட விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வேங்கை வயலில் சிபிஐ என்கொயரியை திமுக கூட்டணியே கேட்குறாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். புதுக்கோட்டையில் உங்களுடைய கட்சியோடைய ஒரு நிர்வாகியே வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற இந்த விஷயங்களையும் பார்க்குறோம். இப்போ திமுக இதை ஸ்ட்ராட்டஜியாக தான் பண்ணுது, பெரியாரையும் இந்த ஸ்ட்ராட்டஜியாக தான் பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை உடைக்கிறதும் அதுக்கான மாற்று ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வரதும் அப்படிங்கிறதும் அதிமுக பொறுப்பு தானே. யார் அந்த ஸ்ட்ராட்டஜியை போட தெரிஞ்ச உங்களுக்கு இதை உடைக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி போட தெரியாதா? இல்லை, அதை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் மக்கள் களத்தில் செய்கிறோம். உண்மையில் இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதான் நான் மீண்டும் சொல்கிறேன், அந்த மீடியாவை வந்து கைப்பற்றி வச்சிருக்கும் திமுக என்றைக்குமே. இப்போ அதை தான் செய்யுது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நான் சொல்கிறேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இதை மட்டுமே பேசுகிறது. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதை மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 நாள் விவாதங்கள் இதுதான். யார் வந்தாலும் வராட்டியும் அவங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஆளே வரலினாலும் ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. யாரோ ஒரு ஆதரவாளராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த நேரங்களில் ஆட்டோமேட்டிக்காக என்னாங்கன்னா, இதை பார்க்குற இது ஒரு கருத்தை உருவாக்குதுங்கிறது யாரும் மறுக்கவே முடியாது. தமிழ் சமூகத்துக்குள்ளே இன்றைக்கி இந்த டிவி சேனல் வந்து ஒரு கருத்தை உருவாக்குது. அப்படி உருவாக்குற கருத்து இதுவாகவே இருக்கிறங்காட்டி மற்ற பிரச்சனைகள், வேங்கை வயல் பிரச்சனையும் இவ்வளோ பின்னுக்கு போயிடுச்சு. கூட்டணி தலைவர்கள் வந்து இவ்வளவு தூரம் வெளிப்படையாக சொல்லி சிபிஐக்கு உத்தரவு கொடுங்கள்னு கேட்குறாரு சிபிஎம்மினுடைய மாநில செயலாளர். சிபிஐ வந்து ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க அவங்க இன்னைக்கு கேட்குறாங்க. ஆனால் இதெல்லாம் பேசுவொருளாவே மாறல. அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா, மக்கள் மத்தியில் இது பேசுகிறோம். எங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மீண்டும் மீண்டும் நாங்கள் பேசுகிறோம். சமூக வலைதளங்களில் மீண்டும் மீண்டும் இது எழுதுகிறோம். இது ஒரு திசை திருப்புகிற யுக்தி தான், இதுக்கு வந்து நம்ம பலியாகக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறோம். என்ன செய்யறது, எப்பவுமே அரசாங்கத்தை நடத்துகிறவர்களுக்கு அவர்களுடைய சத்தம் அளவுக்கு நம்முடைய சத்தம் எழும்ப வாய்ப்பு குறைவு தான். ஆனாலும் நாங்கள் முயற்சி பண்ணி எழுப்பிருப்போம். அதன்லையும் கூட நான் அதை சொல்கிற காரணம் தான், இது லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க போகிறாங்க.
இது பரவ போகுது. அப்போ அவங்களுக்கும் அது புரியும், ஆமா இவன் டைவர்ட் தான் பண்றாங்கிறது தெரியும். இல்ல ஆனா இந்த ஊடக பலம் நீங்க இப்ப சொல்றது, இதே ஊடக பலம் தான் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலயும் வந்து இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த போதும் ஊடக பலம் வந்து திமுக பக்கம் தான் பெரும்பாலும் இருந்தது. பேப்பர்ஸா இருக்கட்டும், அப்ப சேட்டலைட் வந்த சன்னா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுடைய தான். ஆனா அதை தாண்டி தானே வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து இல்ல இன்னைக்கு நாங்களும் அதை தாண்டி தான் வேலை செய்யறோம். நீங்க அந்த இதுதான் இப்ப அம்மா அவர்களுக்கு என்ன சவால் இருந்ததோ அதுதான் எங்க பொதுச் செயலாளருக்கும் இருக்கு. அவரும் அதை தாண்டி தான் வேலை செய்கிறார். எங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க மீடியாவில் இருக்கிறவங்க என்ன வேணும் இல்லை. இப்ப அம்மா அவர்கள் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்சி இல்ல அதிமுக முடிஞ்சிருச்சுன்னு எழுதுவாங்க. பார்த்தா 2016 2வது தடவை ஆட்சிக்கு வருவாங்க அவங்க. அதே மாதிரி தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாங்கள் மக்கள் மத்தியில செய்கிற வேலையை நாங்க எந்த இடத்துலையும் பிசுறு விடல. எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வர இப்ப 234 தொகுதிகளிலும் புரட்சித் தலைவருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்களை எடுத்தோம். மக்கள் மத்தியில் நின்று தெருவில் நின்று நாங்கள் சத்தம் போடுறோம். நாங்கள் செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறோம். மொழிப்போர் ஈகியர்களுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தை எல்லா மாவட்டங்களிலும் எடுத்தோம். எங்க பொதுச் செயலாளரும் கலந்து கொண்டார். அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அந்த காலத்தில் எங்கள் செய்திகளை நாங்கள் பரப்புறோம். எனவே நாங்கள் இவர்களோடு மோதிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு அம்மா காலத்தில் என்ன சூழல் இருந்துச்சோ அதே சூழல் எங்களுக்கும் இருக்கு. அதையும் நாங்கள் இப்போ எதிர்கொண்டுட்டு தான் இருக்கிறோம். இன்னொரு பக்கம் இப்போ விஜய் அவர்கள் இந்த பரந்தூருக்கு போன அந்த விசிட்டு, ஸோ இந்த அப்புறம் சீமான் அவர்கள் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பாஜகவும் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ பாஜகவும் நாம் தமிழரும் ஐடியாலஜிக்கலா வந்து திமுகக்கு எதிராக வந்து மோதக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இளைஞர்களை ஈர்க்கிறது, அப்புறம் இந்த ஃபீல்டு விசிட் மூலியமா தாவேக்காவும் இப்போ வந்து உள்ள இருக்கு. அப்படிங்கிற போது அதிமுகவுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாயிட்டதாகவோ சுருங்கிட்டதாகவோ நீங்க பார்க்கலையா? இல்ல நிச்சயமா அப்படி இல்லைங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படையான பலம்ங்கிறது குறையல, கட்சி சுருங்கலை. நீங்க பொதுமக்களினுடைய வாக்குகளை யாராவது பிரிச்சுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இவங்க முயற்சி பண்ண முடியும். அதை தான் திமுகவும் விரும்புது. அப்படி 4-5 இடத்துல டைவர்ட் ஆகி விழுந்தாங்க. ஆனால் நான் இப்பொழுதும் நம்புகிறேன் 26 தேர்தல் வந்து ஒரு பைபோலார் பாலிடிக்ஸாக தான் இருக்க போகுது. மீண்டும் தமிழ்நாட்டில் பைபோலார் சிஸ்டம் தான் இருக்க போகுது. அது திமுக வர்சஸ் அதிமுக என்பதாகத்தான் இருக்கும். அப்போ அன்னைக்கு கட்டாயம் அதிமுக தான் வெற்றி பெற போகுது. அதில் எனக்கு மாற்று கருத்து. ஏன்னா இதில் இப்போ இருக்கிறவங்கள இப்படி வாக்குகளை பிரிக்கிறவங்களா சொல்கிறவங்க வந்து அப்படியான பெரிய அளவில் வாக்குகளை பிரித்து கொண்டு போய் அதிமுகவை வீழ்த்துகிற அளவுக்கான வாக்குகளை பெற முடியாதுங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. திரு விஜய் அவர்களினுடைய வாக்குகள் எல்லாம் பெருமளவில் திமுகவை பலவீனமாக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. இன்னொரு பக்கம் இந்த கூட்டணி சம்பந்தமான நிறைய பேச்சுவார்த்தை விஷயங்களும் வந்து நிறைய பேசப்படுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். ஸோ கூட்டணியில் அதிமுகவுக்கான ஸ்பேஸ் வந்து எந்த வகையில் இருக்கும்? ஏன்னா குறிப்பாக இப்போ வந்து ரொம்ப ரீசெண்டாக திருப்பியும் வந்து பாஜகவுடன் கூட்டணி நோக்கி நகர்கிறதா அதிமுக அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் வந்து எழுப்பியிருக்காங்க. உண்மையிலே அதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்பதை மிக தெளிவாக எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லிவிட்டார். அதுக்கு மேலே அது பேச்சுக்கே இடமில்லை. அது இல்லை. வேறு கூட்டணி அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி எங்கள் பொதுச் செயலாளர் அமைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கட்டாயம் அமைப்பார். அதனால் இப்போ கூட்டணிக்கான வேலைகளை அவர்கள் தொடங்கி இருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. செய்தி தொடர்பாளர்களாக எங்களுடைய தலைவர்கள் அதற்கான முயற்சி எங்களுடைய பொதுச் செயலாளர் கட்டாயமாக ஒரு நல்ல கூட்டணி அமைப்பார். பாரதிய ஜனதாவோடு கூட்டணி என்று பேசிக் கொண்டிருப்பது என்பது திமுக மீண்டும் இந்த வேலையை செய்கிறது. திமுக தான் இதை பரப்புது. பாரதிய ஜனதா கூட போனாலும் போயிடுவாங்க, பிஜேபி கூட ஒரு தொடர்பில் தான் இருக்கிறாங்க என்று பேசுவார். உண்மையில பிஜேபியோட தொடர்பில் இருப்பது திமுக தான். இப்போ கூட குருமூர்த்தி அவர்கள் பேசின ஒரு காணொலி வந்துச்சு. 2019 திமுக அலைன்ஸ் விரும்பிச்சுங்கிறாரு அவர். எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது ஒரு பக்கம். ஆனால் ஒரு மிக முக்கியமாக இது பிஜேபிக்கு நெருக்கமாக இருக்கிற நபர் சொல்லுகிறார், 2019 அலைன்ஸ் விரும்பிச்சு திமுக பிஜேபி கூட. பிஜேபி லீடர்ஸ் தான் இன்னைக்கு வேண்டாம்னு சொன்னாங்கிறார். இது விரும்பி இருக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையும் கூட. ஏன்னா எனக்கு தெரியும் இவங்களை பற்றி, இவங்க என்னென்ன பண்ணுறாங்கிறது தெரியும். பாரதிய ஜனதாவோடு இவர்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் இப்படி ஒரு பிரச்சாரத்தை அவங்க தொடர்ச்சியாக கிளப்பி விட்டுட்டே இருப்பாங்க. நீங்க சில விஷயங்கள் எல்லாங்க ஏன் நடக்குதுன்னு தெரியாதுங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஈரோடு கிழக்கு போன இடைத்தேர்தல் அவர் எம்எல்ஏ மறைஞ்சு ஈவிகே சிலங்கோவன் வேட்பாளராக போடப்பட்ட அந்த இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வர்றாரு. வந்து முதல் நாள் கூட்டத்திலேயே ஏதோ பற்றி பேசுறது, முதலில் வந்தவர்கள் முதலியார் அப்படிலாம் சொல்லி பேச்சு பேசியிருப்பேன். அதில் வந்து அருந்ததியர் சமூக மக்களை வந்து விமர்சித்து அதை ஒரு பேச்சை பேசுகிறார். அது உடனே அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ வந்து உடனே நிறைய பேர் உள்ள வந்து இறங்குறாங்க, போகிறாங்க. ஒன்று இதில் எண்ட் ஆஃப் த டே என்னாச்சு? நீங்கள் ரிசல்ட் எடுத்து பாருங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாலிடாக இருந்த ஓட் பேங்கை வந்து திமுகவுக்கு போயிடுச்சாங்க. அப்போ இது நடந்தது என்ன? இப்போ இவங்க பிஜேபி கூட நாங்கள் கூட்டணிக்கு போவோம்னு ஒரு ப்ரொபகண்டாவை இவங்க மறுபடியும் செய்கிற காரணம் இதுதான். என்னன்னா, நாங்கள் பிஜேபி கூட போயிடுவோம், மீண்டும் ஒரு அலைன்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு இப்படி ஒரு கருத்தை பரப்பிட்டே இருந்தால் மாற்று சமூகத்தை, மாற்று மதங்களைச் சேர்ந்த மக்கள், இப்போ கிறிஸ்தவர்களையோ இஸ்லாமியர்களையோ வந்து ஒரு அச்சத்திற்குள்ளேயே வைத்திருக்க முடியும் திமுகவால். அந்த அச்சத்தின் காரணமாக வேறு வழி இல்லாமல் அவர்களோடு அவங்க ஓரியன்ட் ஆவாங்க.
இதைத்தான் அங்கே அருந்ததிய மக்களுக்கும் பண்ணாங்க. ஆனால் அதை சீமானை பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க, அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் அவங்களுக்காக பேசினார்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் இவர் பேசினார். இது பேசுனது அவங்க சரியாக அதை என்ன பண்ணாங்கன்னா, பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு உங்களுடைய இருப்புக்கு பிரச்சனை வந்துருச்சு, நீங்கள் உங்களுக்கு வேறு வழியே இல்லை, இன்றைக்கி ஆளுங்கட்சி திமுக தான், அவங்க நினச்சா தான் உங்களை காப்பாற்ற முடியும், உள்ளுக்குள்ளே போட்டு இறக்கி அப்போ இயல்பாக வந்து இவங்களே எதிர்க்கிறாங்க போல இருக்கு நம்மளை அப்படின்னு ஒரு சிறுபான்மை மக்களிடையிலே வந்து ஒரு பேர் அச்சத்தை உருவாக்குகிற வேலையை வடக்கே பாரதிய ஜனதா எப்படி செய்கிறது, அதுபோல் தமிழ்நாட்டிலே திமுக தொடர்ச்சியாக செய்கிறது. அதனுடைய ஒரு அங்கம் தான் இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஸ்ட்ராட்டஜிங். இதெல்லாம் ஒரு கட்சியை வந்து நேருக்கு நேராக சந்திச்சு வீழ்த்த முடியாமல், நீ என்ன பண்ண நான் என்ன பண்ணேன் 2 பேர் விவாதம் பண்ணலாம், அப்படி ஒரு கட்சி பேசினா நல்லா இருக்கும். 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாரா எடப்பாடியார்? வேறு நான் என்னுடைய பீரியடில் இன்னும் ஒன்றாவது எச்சா வாங்கிட்டேன், இது ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்துட்டேன்னாவது சொல்லலாம்ல இவங்க? இல்லையே. இப்போ 45 லட்சம் பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுத்துச்சு அதிமுக கவர்மெண்ட்டு, நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் எங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் ஒரு 5 லட்சம் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டோம் சொல்லலாம்ல? ஒருத்தனும் கூட கொடுக்கலையே. நீ இது அவினாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டத்தை 60 ஆண்டு கால கோரிக்கையை எடப்பாடியார் நிறைவேற்றி விட்டாரா? நாங்கள் வந்து அதை விட பிரம்மாண்டமாக ஒரு திட்டத்தை பண்ணுறோம், காணுமே, எதுவுமே இல்லையே. அப்போ ஆரோக்கியமாக மக்களுக்கு பணி செய்வதிலே ஒரு போட்டியை உருவாக்கி அதிலே வந்து மோதி கொண்டா நல்லா இருக்கும், ஒரு ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமாக இருக்குது. இது என்ன வேலைனா, அவன் பாரதிய ஜனதா கூட போயிடுவான், அவன் உங்களுக்கெல்லாம் நான் தான் பாதுகாப்பு, உங்களுக்கெல்லாம் பிரச்சனை. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இப்போ என்னை எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த காலத்திலே தான் இங்கே RSS ஊர்வலத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே தான் ஒரு 2 சமூகங்களுக்கு இடையிலே பிரச்சனையை தூண்டுகிற வகையிலே ஒருவர் போய் பேசுகிறார், பிஜேபியினுடைய பொறுப்பாளர் கோயம்புத்தூரில். கூட்டணி கட்சியா அது இதுங்கிற பேச்சே கிடையாது, கைது பண்ணி குண்டாஸ் போட்டார் எடப்பாடியார். நீ யாராவது ஒருத்தர் பண்ணியிருக்கிய? அப்போ உண்மையான கள்ள தொடர்புங்கிறது இவங்களுக்குள்ளதான் இருக்கு, பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இருக்கு. இவங்க திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பிஜேபி கூட போயிடுவாங்கன்னு ஒன்று ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. அது காரணம் என்னன்னா, சிறுபான்மை மக்களை வந்து மதவழி சிறுபான்மை மக்களை ஒரு அச்சத்திலேயே வைத்திருப்பதற்கு இவர்கள் எடுக்கிற முயற்சி தான் அது. வேங்கைவேல் விவகாரத்துல யார் வந்து புகார் கொடுக்க போனாங்களோ அதே சமூகத்தை சேர்ந்தவர்களே வந்து குற்றவாளியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக வந்து எழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து தாமதமான அந்த விசாரணை, அதுக்கான விஷயங்களும் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல நீண்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ நடந்திருக்க இப்ப இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? சிபிசிஐடியோடைய இப்ப இந்த கண்டுபிடிப்பு சார், இதுதான் இப்ப இது ஒரு பிரதானமா இன்னொரு கோணத்துல இதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த பாலியல் முறைகேடு சம்பவம் நடந்தபோது இதில் வந்து நிறைய திமுக பிரமுகர்கள் தொடர்பில் இருக்கலாம்ங்கிற சந்தேகம் வலுவாக வந்துச்சு. ஏன்னா அந்த குற்றவாளியாக இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறவன் அவர்களோடு நெருக்கமாக இருக்கிற புகைப்படங்கள் வெளியே வந்தது. அவன் இவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரமெல்லாம் பண்ணியிருக்க எல்லாமே வந்துச்சு. அப்போ நாங்கள் நியாயமாக இன்னொரு கோரிக்கையை வச்சோம்னா, சிபிஐக்கு மாற்று வழக்க. ஏன்னா உன்னுடைய காவல்துறையை உயர்நீதிமன்றமே கண்டிக்குது, நம்ம கமிஷனர் அருணை வந்து கண்டிக்குது, நீங்கள் பண்ணது தப்புங்குது. இவர் அருண் தலைமையில் அவருடைய கீழே பணிபுரிகிற காவலர்களை வைத்து இந்த வழக்கை விசாரித்தால் உண்மை வராதுன்னு சொல்லி தான் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்குது நீதிமன்றம். அந்த அளவுக்கு உங்கள் காவல்துறையின் மீதெல்லாம் நம்பிக்கை இழந்து விட்ட பிறகு சிபிஐ விசாரணைக்கு கொடுன்னு நாங்கள் கேட்குறோம். கேட்டபோது இவங்க என்ன பதில் சொல்றாங்க? நீங்கள் எல்லா விவாதங்களையும் எடுத்து பாருங்க, தொலைக்காட்சி விவாதங்கள்ல இவங்களுடைய தொடர்ச்சியாக சொன்னது என்ன, சிபிஐ கொடுத்தா லேட் ஆகும், சிபிஐ கொடுத்தா வழக்கே முடியாது. இப்போ நாம கேட்கறது என்னன்னா, சிபிசிஐடி எத்தனை நாளாக இருக்கு? இப்போ வேங்கை வயல்ல அவன் லேட் ஆகுங்கிறேன், நீ என்ன பண்ண? நீ அதை விட இப்போ லேட்டாக வர்ற. லேட்டாக வந்தவனும் நீ கொடுத்துருக்கிற இப்போ கொடுத்துருக்கிற அறிக்கை ஏதாவது கொஞ்சமாவது அறிவியல் பூர்வமான ஒரு முடிவாக இருக்காதுல்ல? என்ன என்ன அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்தான் நீங்கள் அந்த அறிக்கையை கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்க. அதுக்கு முதல் 2 வருஷம் எதுக்கு எடுத்துட்டீங்கிற கேள்வி இருக்குது. இதுக்கப்புறம் விசாரித்த பிறகு இத்தனை நாள் கழிச்சு நீ வந்து யார் புகார் கொடுத்தார்களோ அவர்கள் மீதே கொடுக்குற. அதுக்கான எந்த லாஜிக்கும் இல்லை, அவங்க சொல்றதுல இந்த முடிவில் எந்த விதமான தர்க்கமும் இல்லை. இவ்வளவு நிலைமைகள் இருக்கிற போது இதை சிபிஐக்கு கொடுன்னு அதிமுக தொடக்க காலத்திலிருந்து போராடுறது ஒரு பக்கம், இன்னைக்கு கூட்டணி கட்சியே போராடுது. ஆனாலும் கொடுக்க முடியாதும்பீங்க. ஏன்? தமிழ்நாடு அரசு, நான் உங்களுக்கு சொல்றேங்க, சரியா எடுத்தோம்னா டேட்டா 70க்கும் மேற்பட்ட முறை இந்த தடவை இவங்க ஆட்சி அமைச்ச பிறகு நீதிமன்றங்கள் தமிழ்நாடு அரசின் தலையிலே குட்டு வைத்திருக்கிறது, கண்டித்திருக்கிறது. இந்த 10 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு பண்ண வழக்கு, அண்ணா நகர் வழக்கு, அந்த வழக்கில் என்ன பண்ண, சுப்ரீம் கோர்ட்ல போய் வாங்கிட்டு வர்ற, சிபிஐ வேண்டான்னு கெஞ்சற போய். ஏன் ஏன்? அதன் பிறகு அந்த வழக்கிலேயே ஒரு அதிமுகவை சேர்ந்த பொறுப்பாளர் ஒருத்தர் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னு அந்த போலீஸ் கூட ஃபோன் பண்ணி பேசுறார். இந்த குற்றவாளி போய் இப்படி வருது, போலீஸ் கூட இப்போ இது வந்து அவரை வந்து நாங்கள் கட்சி விட்டு நீக்கிட்டோம். இந்த செய்தி வந்தோடனே எங்கள் பொதுச் செயலாளர் உடனடியாக கட்சி விட்டு நீக்கிட்டார். அவர் வழக்கெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும், அவர் மேலே குற்றம் இருந்தால் எந்த சமரசமும் இல்லாமல் தண்டிக்கணுங்கிறது அதிமுகவின் நிலைப்பாடு. அதெல்லாம் பண்ணிட்டோம். நான் என்னங்கிறேன், இப்போ நானுமே இருக்குன்னு வைங்க, ஏதோ ஒரு வழக்கு, என்ன வழக்குன்னு கூட தெரியாது, ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கட்சிக்காரர் போகிறாருன்னா ஒரு பயம்தான்.
சாதாரண பொதுமக்களா இருக்கிறவங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் பிரச்சனை போலீஸ் மிரட்டுறாங்கன்னா, கூப்பிட்டாங்கன்னா, என்னங்கன்னு கேட்போம். சார் என்னங்க சார் என்ன பிரச்சனைன்னு கேட்போம். அதுவும் கூட அதிமுக இப்போலாம் கேட்கறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கட்ட பஞ்சாயத்தா போயிருங்கங்காட்டி அதை பண்ண மாட்டாங்க அதிமுக. இது ஒரு நார்மலான ஒரு நடைமுறை. இதுல தான் பேசினாரா, இல்ல இந்த ஆளுக்கு உண்மையிலேயே அந்த குற்றத்தை செஞ்சவனோட தொடர்பு இருக்கானாலும் நமக்கு தெரியாது. ஆனா இந்த பிரச்சனையில பேர் வந்தோடனே நீக்கிடுச்சு கட்சி. இது வந்து சரியான ஒரு நடவடிக்கை. நான் சொல்றது என்ன தெரியுங்களா? இப்ப அந்த அந்த நபர் அவர் வந்து எங்க பொதுச் செயலாளர் இருக்கிற போட்டோவை எடுத்துட்டு வந்து இவர்தான் அந்த சார் அப்படின்னு காட்டுறையே, திமுகவினுடைய எம்எல்ஏக்களை பார்த்து இந்த போட்டோவை காட்டுறவனை பார்த்து நான் கேட்கிறேன், ஸ்டாலின் மேல உனக்கு என்ன அவ்வளவு கோபம்? அட இவர்தான் அந்த சார்னா, இந்த சாரை இப்ப கண்டுபிடிச்சது ஸ்டாலினா? ஸ்டாலின் எடுக்கிற போலீஸா? உன்னால கண்டுபிடிக்கவே முடியல, உனக்கு உன்னோட போலீஸ்க்கு தரம் இல்லை, உன்னோட போலீஸ் குற்றவாளிக்கு துணையா இருக்குதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தனியா ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சு அந்த குழுவில் இருக்கிற எந்த அதிகாரியும் தமிழ்நாட்டிலிருந்து போன கேடரா இருக்கக்கூடாது, ஐபிஎஸ் கேடரா இருக்கக்கூடாது, வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்த கேடர்ஸ் தான் இருக்கணும்னு போட்டு அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுனது உன்னோட இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலினுடைய இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. இவன் அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டுறான், இவர் தான் இந்த சார். எவ்வளவு கேவலப்படுத்துறான் பாருங்க ஸ்டாலினை. இவனுக்கு ஸ்டாலின் மேல எவ்வளவு கோபம் இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. உன்னால பிடிக்க முடியல, உன்னுடைய அரசுக்கு கையாளாகாத அரசாக உன்னுடைய அரசு இருக்கிறது, நீ ஆள தகுதியற்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறாய், இதோ பார் புதிதாக வந்து எஸ்ஐடி கண்டுபிடித்து விட்டது, சிறப்பு புலனாய்வு குழு கண்டுபிடித்து விட்டது என்று அவர்கள் காட்டுகிறார்கள் என்றால் எவ்வளவு கோமாளித்தனம் பண்ணவும் துணிகிறார்கள் என்றால் நீதிமன்றங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசினுடைய குற்றத்தை மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் இவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் குற்றச்செயல்களிலே ஈடுபடுகிறவர்கள் பெரும்பாலானவர்கள், இந்த பெரிய பெரிய குற்றச்செயலில் ஈடுபடுறவர்கள் திமுகவினுடைய நெருக்கமான தொடர்புல இருக்கான். இதை நான் சொல்லும் போது இவங்க ரொம்ப அது ஆபுன்னு கத்துறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா கட்சியில் இருக்கிறவனும் குற்றவாளி இருப்பான், அதெல்லாம் ஒண்ணு நான் மறுக்கல. அவனை வந்து உடனே நீக்கணும், அது அவன் மேல கண்ணு. ஆனா ஆளுங்கட்சியாக நீ இருக்கிற போது உன்னுடைய ஆளுங்கட்சிக்கு இருக்கிற அதிகாரத்தை ஒரு குற்றவாளி பயன்படுத்துகிறான் என்றால் சும்மா அவனை நீக்கினா பத்தாது, அவன் மேல உரிய நடவடிக்கைக்கு போகணும். நீ இப்ப கள்ளச்சாராயம் வித்து பிடிக்கிறான், அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்தாங்க, அவனை பார்த்தா அவன் போய் பூரா திமுக காரனுக்கு அவன் பேனர் வச்சுக்கிறான், வீட்டுல ஸ்டாலினோட ஒட்டிக்கிறான், தேர்தலுக்கு பணம் கொடுத்துருக்கிறான், எல்லாம் மிக நெருக்க தொடர்புல இருக்கிறான். அந்த பொறுப்பாளர் கூட, கள்ளக்குறிச்சியினுடைய திமுக பொறுப்பாளர்களோட மிக நெருக்க தொடர்பு இருக்கிறான். ஒண்ணும் பண்ண முடியலையே. அடுத்து இந்த ஜாஃபர் போதைப் பொருள் கடத்தல் வழக்குல அவர் சர்வதேசிய குற்றவாளி ஜாஃபர் சாதிக்கும் பிடிச்சிட்டு அவன் யாரான்னு பார்த்தா அவன் உங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர். அதையும் தாண்டி முதலமைச்சர் குடும்பத்தோடு மிக நெருக்கமான தொடர்புல இருந்திருக்கிறான். முதலமைச்சருடைய மருமகளை அழைத்து போய் நிகழ்ச்சி நடத்துகிற இடத்துல இருந்திருக்கிறான். அவன் கேட்டா எங்களுக்கு அவனுக்கு எப்படி தெரியுங்கிறீங்க. பாலியல் முறைகேட்டில் ஈடுபடுறான், பார்த்தா துணை முதலமைச்சரோட நிக்கிறான், மா சுப்பிரமணியத்தோட நிக்கிறான், அமைச்சர் கூட நிக்கிறான், எங்களுக்கு அவனுக்கு என்ன தொடர்பு இருக்க முடியுங்கிறீங்க. இங்க கோயம்பேட்டில் போதைப் பொருள் கடத்தினான்னு கைது பண்றான் 3 பேர்த்த, 3 பேரும் திமுக பொறுப்பாளர். ராமேஸ்வரத்துல கைது பண்ண 2000 கோடி என்னமோ மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்துறான்னு 2 நாள்ல அவன் பூரா திமுக கவுன்சிலருக்கு. அடுத்த நாளே வருது, அது வெறும் பவுடரு, அது போதைப் பொருளே இல்லைங்கிறான். இப்படி எந்த குற்றச்செயல்கள் செய்தாலும் அதுல திமுக காரர்கள் நேரடி. எங்களுடைய பகுதி செயலாளர், சேலத்தை சேர்ந்த எங்களுடைய பகுதி செயலாளர் சண்முகம், அவர் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு, திமுகவினுடைய கவுன்சிலருடைய கணவர் வந்து கஞ்சா விற்கிறார் என்று சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. அதுக்காக கூலிப்படையை வச்சு அவரை வெட்டி கொலை பண்ணிட்டான். 60 வயதானவர், அவரு வெட்டி கொலையை பண்ணிட்டான். கொலை பண்ண வழக்கில் இப்ப அவர் கணவர் கைது பண்ணப்பட்டிருக்காரு. இப்ப வெளியே வந்திருப்பாருன்னு வைங்க, அவர் ஜாலியா தான் இருப்பார். இனி திமுகவினுடைய ஆட்சி காலம் இல்லையா? அப்ப எந்த குற்றச்செயலை செய்கிறவனாக இருந்தாலும் அவனை நீங்கள் தேடி போய் பார்த்தீங்கன்னா அவன் திமுக ஆளுங்கட்சியோடு தொடர்புடையவனாக இருக்கிறான். அப்ப நீங்க ஒரு கேடயமாக நின்று இந்த குற்றவாளிகளை பாதுகாக்கிறீர்கள். உங்களுடைய அரசு மக்களை பாதுகாக்கவில்லை, மாறாக மக்கள் பார்வையிலே இருந்து குற்றவாளிகளை பாதுகாக்கிறது. அப்ப இதை வந்து நாங்க கடுமையா எதிர்த்து சண்டை போட வேண்டியதா தான் இருக்குது. எவ்வளவு சண்டை போட்டாலும் இதுல என்ன பண்றது? ஒரு பக்கம் ஊடகங்களை முழுமையாக விலைக்கு வாங்கி வைத்து விட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நிறைய மீடியாக்களே இவங்க வாங்கி வச்சுட்டாங்க. அதெல்லாம் நீ மறுக்கவே முடியாது இவங்களால. அப்படி விலைக்கு வாங்கி வச்சுட்டாங்க. அவங்க இவங்களுக்கு விரும்புறத அவங்க பேசுறாங்க. கேட்டா நாங்களும் ஒரு நாள் விவாதம் பண்ணோம்ல, நாங்களும் அன்னைக்கு அதை பத்தி பேசணும்லன்ட்டு போயிடுறாங்க. அது அப்படி பேசுற விஷயம் அல்ல, தொடர்ந்து பேசப்பட வேண்டிய விஷயம். எவ்வளவு கொடுமைகள் நடக்குதுங்க. ஏங்க நான் ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு சின்ன பையன் ஒருத்தர் அதிமுக ஆட்சி காலத்துல அந்த இதுல விழுந்துட்டானுங்க, போர்வெல்ல. சுர்ஜித். அது வந்து அவங்க அப்பா வெட்டின போர்வெல். அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பா வெட்டின போர்வெல். அதை அவர் சரியா பராமரிக்காம மூடாம விட்டுட்டாரு. அந்த குழந்தை தவறி விழுந்துட்டா. அது ஒரு தேசிய துயர். அதுல மாற்று கருத்தே இல்லை. அது நடந்த உடனேயே, அந்த செய்தி வந்த உடனேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களாக அன்றைக்கு இருந்தவர்கள் அங்கேயே இருந்தாங்க. அது முடிகிற வரைக்கும், அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் என்னென்ன வாய்ப்பு இருக்குது அத்தனையும் பயன்படுத்த. அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி, இன்னையிலிருந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த டெக்னாலஜி அத்தனையும் கொண்டு வர வச்சு என்ன பண்ண முடியும் முயற்சி பண்ணு. நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மொத்தமா அங்கதான் இருந்துச்சு. ஒரு மணி நேரத்தையும் ஒளிபரப்புனாங்க.
இதோ வந்துட்டுது, இப்போ நடந்துட்டு இருக்கு, இது பின்னடைவு ஏற்படுமா, இல்லை முன்னேற்றமா, சத்தம் கேட்குதா, பேசுறாங்களா, அப்படி ஒரு மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மக்களுக்குமே அது தெரியாமல் இருக்காது. அதையே என்ன பண்ணாங்கன்னா, இது அரசினுடைய தோல்வி என்பதை போல அன்னைக்கு மீடியா காட்டுச்சு. அரசு எப்படி முதலே அரசு முடிவு எடுத்திருக்கோம்ல, இதையெல்லாம் மூடி இருக்கோம்ல என்றெல்லாம் பேசினாங்க. நான் இன்னைக்கு கேட்கிறேன், திருவண்ணாமலையில அந்த ஒரு மண் சரிவு ஏற்பட்டு ஒரு வீட்டிற்குள்ள 5 பேர் மாட்டிக்கொண்டார்கள். 5 பேர் 7 பேர் மாட்டிக்கொண்டார்கள். இந்த செய்தி எப்போ வருது? டிசம்பர் 1ஆம் தேதி இரவு வருது இந்த செய்தி. டிசம்பர் 2ஆம் தேதி காலையில, நீங்க நான் சொல்றது பொய்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நீங்க எடுத்து பாருங்க. முதலமைச்சரினுடைய ட்விட்டர் பேஜ்ல 9 மணி 11 மணி வாக்குல அவர் வந்து அன்பில் மகேஷ், இந்த நாட்டினுடைய அமைச்சர், அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு அவருக்கு சால்வு ஊத்தி 2 பேர் சிரிச்சிட்டு நிக்கிற படம் அவரே போஸ்ட் பண்ணியிருக்கார் அவருடைய தளத்துல. அதே நாள், அதே 2ஆம் தேதி இந்த நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி மரியாதைக்குரிய ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அவருக்கு சால்வு போட்டு அவரோடு கைகுலுக்கி சிரித்துக் கொண்டிருக்கிற புகைப்படம் வெளியே வந்திருக்கிறது. இதை ஏதாவது ஒரு மீடியா பேசிச்சாங்க? ஏங்க, ஒரு முதலமைச்சர் உங்க பக்கத்தில் இருக்கிற திருவண்ணாமலை, நீங்க சென்னையில் இருக்கிறீங்க, திருவண்ணாமலையில் நடக்குது சம்பவம், அந்த குடும்பம் ஒன்று சிக்கிருச்சுன்னு உயிர் பதைக்க வேண்டாமா? ஒட்டுமொத்த அமைச்சர்களையும் அங்க இறக்கி இருக்க வேண்டாமா? அடுத்த நாள் 3ஆம் தேதி வந்த பத்திரிகைகள் நீங்க எடுத்து செய்தி பாருங்க, இணையதள செய்திகளும் பாருங்க, அந்த இடத்துல எந்த அமைச்சரும் இல்லை. மிஷினை வச்சு சில பேர் தொழிலாளிகள் போட்டு தோண்டிட்டு இருக்கிறாங்க, யாரோ சில அதிகாரி போய் செய்யறாங்க. அந்த ஒரே ஒரு தந்தை மட்டும் இருந்தார். இது என்னங்க, இது எவ்வளவு பெரிய துயருங்க. ஏன் இந்த மீடியா எதுவுமே அதை பத்தி பேசல? கேட்டா என்னமாங்க, நாங்களும் தானே பேசணும், வெள்ளம் வந்துச்சு, மண் சரிவு ஏற்பட்டதை பத்தி நாங்களும் தான் விவாதிச்சோம் 2 நாள். ஏய், நீ அன்னைக்கு எப்படி பண்ணீங்க, இன்னைக்கு எந்த மாதிரி பண்றீங்க? இப்ப இந்த அளவுக்கு போய் ஒரு அரசாங்கத்தை ஆளுகிறவனுக்கு வந்து நீங்க ஏன் வந்து ஒரு பணிவிடை செய்கிற இடத்துக்கு இந்த நாட்டினுடைய ஊடகங்கள் போச்சு? உங்களுடைய தரம் ஏன் இவ்வளவு குறைவாச்சுங்கிற கேள்வியை நாங்க வைக்க வேண்டியிருக்கு, தொடர்ச்சியா வைக்கிறோம். இதனால் நம்ம மேலேயும் சங்கடம் தான். இதை வைக்கிறோம்னா நமக்கான வாய்ப்பு போயிடும். புரியுதுங்களா? உங்களை வந்து அதுக்கு மேல நாங்க விவாதங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க, அல்லது கூப்பிட்டா வேற மாதிரியான சிக்கல்களை உருவாக்குறது எல்லாம் ரொம்ப அராஜகம்ங்க, ரொம்ப மோசம். ஒரு கட்டத்தில் நினைச்சு பார்த்தோம்னா என்ன அரசியல் இது அப்படிங்கிற அளவுக்கு ஆகுது. அந்த அளவுக்கு மோசமா இந்த நாட்டை வந்து சீரழிக்கிற பாதையிலே இவர்கள் நகர்த்துகிறார்கள். இது எங்க போய் முடியும்னு தெரியல, எப்படி முடிப்பாங்கன்னே தெரியல. இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, 2026 சட்டமன்ற தேர்தல், இதுல வந்து 7வது முறையாக மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு முதலமைச்சர் வந்து சொல்றார். அதுக்கான நீங்க எப்படி பாக்குறீங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? அவர் கற்பனையில மிதந்து கொண்டு இருக்கிறார். மக்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க இந்த அரசின் மீது. அது வந்து வெளிப்படுது. 33 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் குடும்பங்கள் இந்த முறை பொங்கல் பரிசை வாங்கவில்லை. ரேஷன் கடையில் போய் பொங்கல் பரிசை, இவங்க கொடுத்த பரிசை 33 லட்சம் குடும்பம் வாங்கல. முதலமைச்சர் சொல்லுகிறார், நாங்கள் மீண்டும் ஆட்சி வைப்போம்ங்கிறார். இதுக்கு நியாயமா முதலமைச்சர் வெட்கி தலைகுனிந்திருக்க வேண்டும். ஆனால் அவரிடம் அதையெல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியாது. எனவே இவர்கள் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கற்பனையிலே இருக்கிறார். கீழே இருக்கிற அமைச்சர்கள், கீழே இருக்கிற இவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி கேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஊடகங்களை வைத்துக்கொண்டு தேர்தல் நேரத்திலே பணத்தை அள்ளி இறைப்பதன் மூலமாக மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்துட முடியும்னு உறுதியாக நம்புறாங்க. மற்ற பிரச்சனைகளை இந்த ஒரு வருஷத்துக்கு வேற வேற பிரச்சனைகளை வச்சு இதை நகர்த்தி விடணும்னு நினைக்கிறாங்க. நேற்றைக்கும் கூட அந்த காரில் துரத்திட்டு போய் அந்த பெண்கள் போன காரை துரத்திட்டு போன காரில் திமுக கொடி கட்டியிருக்கு. இது வரைக்கும் அந்த எந்த திமுக நிர்வாகியினுடைய மகன் அல்லது எந்த திமுக நிர்வாகின்னு இது வரைக்கும் எதுலையுமே வரல. நானும் தேடி பார்க்குறேன், எதுலையுமே வரல. கொடி கட்டி இருக்கு அந்த வண்டியில். ஆனால் இப்போ என்னங்கிறீங்க, லேசாக முட்டிடுச்சு, அதுக்காக பேசி பஞ்சாயத்து பண்ணி அவங்களே சரி பண்ணிக்கிட்டாங்க. அது எப்படி அந்த பசங்களே என்ன பிடிக்கலைங்கிற அதுக்குள்ளே எப்படி விசாரிச்சு? அவங்களே பேசி சரி பண்ணிக்கிட்டவங்க எதுக்கு நைட்டு வந்து உங்க அடுத்த நாள் காலையில் உங்கள்கிட்ட புகார் கொடுத்தாங்க? 26ஆம் தேதி புகார் கொடுத்தாங்க. நம்ம பேசிட்டு இருக்கிறது 29ஆம் தேதி. இன்னைக்கு தான் செய்தியே வருது. யார் அந்த திமுக காரரு? அவரோட காரில் கொடி கட்டி இருந்திருக்கு. எதுக்கு அந்த பையன் துரத்திட்டு ஓடுறான்? அவன் மது அருந்தி இருக்கிறவன் ஒரு பெண் ஓட்டுற வாகனத்தை போய் அடிக்கிறானே, பிறகு மீண்டும் துரத்திட்டே ஓடுறானே. ஒருவேளை அந்த பெண்ணுடைய கதவுகள் திறந்திருக்கு அப்படின்னு சொன்னா உலகமே காரி உமிழுகிற அளவுக்கு கேவலமான சம்பவங்கள் இந்த மண்ணில் நடந்திருக்காது என்பதற்கு இந்த காவல்துறை என்ன உத்தரவாதம் கொடுக்கும்? என்ன கொடுக்க முடியும்? ஆனால் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நீ போய் வென்றோன்னா ஆந்திராவில் நின்னா தான் வென்றதான் உண்டு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் மீது அவ்வளவு பெரிய அதிருப்தியில் இருக்கிறார்கள். நான் உறுதியாக நம்புகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக இந்த தேர்தலில் வெற்றி பெறும். 2026 தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற ஆட்சியின் மீது கோபம் அடைந்திருக்கிறார்கள். எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலே நடந்த அந்த செய்திகள் இன்றைக்கு தான் பேசப்படுகிறது. 11 மெடிக்கல் காலேஜுங்கிறது வெறும் மெடிக்கல் காலேஜ் இல்லை, கூட 11 ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். 2000 மினி கிளினிக் கொண்டு வந்தாருங்க. 2000 மினி கிளினிக் கொண்டு வந்தார். அம்மா உணவகங்கள் அம்மா காலத்திலேயே கொண்டு வரப்பட்டது. மக்கள் நல திட்டங்கள் எதையுமே நிறுத்தல. தாலிக்கு தங்கம் திட்டத்திலிருந்து, லேப்டாப் கொடுக்குற திட்டத்திலிருந்து, ஸ்கூட்டி வழங்குற திட்டத்திலிருந்து அத்தனை திட்டமும் அமலில் இருந்துச்சு. கடைசி நாள் வரைக்கும் செஞ்சாரு.
எல்லாமே எல்லா திட்டங்களுமே நிறைவேற்றப்பட்டுச்சு. சட்டக்கல்லூரி 6 சட்டக்கல்லூரி அவருடைய காலத்திலே தான் அனுமதி பெறப்பட்டு கொண்டு வரப்பட்டுச்சு தமிழ்நாட்டுக்குள்ள. இவ்வளவும் பண்ணி 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு கொடுத்து நீட் தேர்வில் ஒரு பெரிய தீர்வை கொண்டு வந்தது. அவருடைய ஆட்சி காலம் முழுமையும் அதே மாதிரி இவங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்த அந்த மீத்தேன் எடுக்கிற திட்டம். இப்போ எப்படி டங்ஸ்டனுக்கு வேலை பண்ணாரோ அதே மாதிரி தான் மீத்தேனுக்கு அன்னைக்கு பண்ணி விட்டார் ஸ்டாலின். இன்னைக்கு டங்ஸ்டன் வந்து தெரிஞ்சு போச்சு. மீடியா இருக்கிற காலம் முன்னாடி தெரிஞ்சிருச்சு. அன்னைக்கு இல்ல தெரியல. அதை காப்பாற்றினது எடப்பாடியார் தான் காப்பாற்றினார். அவர் தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் போட்டு இல்லைன்னு இன்னைக்கு போயிருக்கும். நம்முடைய இதே இருந்திருக்காது. இன்னைக்கு டெல்டா மாவட்டங்களே இன்னைக்கு இருந்திருக்காது அந்த நிலைமை. அதனால இன்றைக்கு மக்கள் அதை நினைத்து பார்க்கிறார்கள். இந்த ஆட்சியினுடைய அவலங்களை மக்களுக்கு புரிகிறது. எனவே ஸ்டாலினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவருக்கு அப்படி சொல்றாங்க, அவர் சொல்றார். அது ஒரு கற்பனை. அது அவர் காணுகிற பெரும் கனவு. அது ஒரு இறுதி கனவு. திமுகவினுடைய இறுதி ஆட்சி காலத்தின் இறுதி ஆண்டிலே நாம் நுழைகிறோம். இனி சரித்திரத்தில், தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் இனி திமுகவுக்கு ஆட்சி கிடையாது. அதுதான் நான் நினைக்கிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்விகள். தேங்க்யூ சார். மிக்க நன்றி.